அனைவருக்கும் நமஸ்காரம். முதல் ஆடி வெள்ளி அன்னைக்கு காமாட்சி தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக்ல உபன்யாசம் கொடுக்க வந்திருக்கா ஸ்ரீமதி ஐஸ்வர்யா மேடம். இவ சென்னையில பிறந்து ஸ்ரீரங்கத்திலேயே வளர்ந்து இவாளுக்கு முதல் குரு இவரோட அப்பா தான் அப்படின்னு சொல்றா. அப்பா சொன்ன அந்த இதிகாச கதைகள்ல இருந்து இயற்கையாகவே இவாளுக்கு உபன்யாசம் பண்ணக்கூடிய ஆற்றல் வந்ததாகவும் சொல்றா. கல்யாணத்துக்கு அப்புறம் இவரோட கணவர் இவருக்கு இருக்கக்கூடிய திறமைகளை தெரிஞ்சுண்டு உபன்யாசம் பண்ண ஊக்கப்படுத்தினார் அப்படின்னு சொல்றா. இவாளோட நீஸ் பிரியங்கா ஹரிஷோட சேர்ந்துட்டு பஞ்சபூத ஸ்தலங்கள், ஸ்ரீரங்கம், முருகன் இவ எல்லார பத்தியும் நிறைய உபன்யாசம் பண்ணியிருக்கா. நிறைய யூடியூப் அண்ட் ஃபேஸ்புக்லயும் உபன்யாசம் பண்ணியிருக்கா. இவாளோட குரு ஸ்ரீமதி ஸ்ரீவித்யா சாய்ராமன். அவ அகிலாண்டேஸ்வரி பத்தின உபன்யாசம் இவாளுக்கு பண்றதுக்கு முழுவதாகவும் உதவியும் ஊக்கமும் பண்ணியிருக்கா. ராமகதா ரசவாகினி அப்படின்ற தலைப்பிலையும் உபன்யாசங்கள் பண்ணியிருக்கா. இன்னும் நிறைய உபன்யாசங்கள் பண்ணியிருக்கா. ஸ்தோத்திர பாடங்கள் கத்துருக்கா. இப்படிப்பட்ட இவ்வளோ பெரிய ஒரு ஸ்காலர் அப்படின்னு சொல்லலாம். அவ நம்மளோட சேனலுக்கு காமாட்சி தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக்ல உபன்யாசம் பண்ண வந்திருக்கிறது நம்ம எல்லாரும் பண்ண பாக்கியம் தான் அப்படின்னு சொல்லணும். தொடர்ந்து அவளோட உபன்யாசத்தை கேட்கலாம். குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குருர் சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. அருணாம் கருணாதரங்கிதாக்ஷீம் திருதபாசாங்குஷ புஷ்பபாண சாபாம் அணிமாதிபிராவிருதாம் மயூகைஹி அஹமித்யேவ விபாவயே பவானீம். ஹயவதனா ஸ்லோகா ஸ்கூல்ல மேமோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள், மாலை வணக்கம். மேம்க்கு என்னுடைய நமஸ்காரங்கள். நீங்க இன்னி முதல் ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காமாட்சி தரிசனம் அப்படிங்கிற இந்த உபன்யாசத்தை கேட்க வந்த எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். ஸ்ரீ குருபியோ நமக. ஹரிஹி ஓம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு சொல்றோம். அப்பா முதல் குரு. அப்பாவுக்கு என்னுடைய நமஸ்காரம். என்னுடைய குரு ஸ்ரீவித்யா சாய்ராமன் தம்பதியா அவ 2 பேரும் இருக்கா. ககனானந்தநாத சமேத ஸ்ரீ ககனாம்பிகா, அவளுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். காமாட்சி தரிசனம் அப்படிங்கிற இந்த தலைப்புல இன்னைக்கு நாம காமாட்சி அம்மனுடைய பெருமைகள் எல்லாத்தையும் கேட்க போறோம். இதுல ஏன் காமாட்சி தரிசனம் அப்படிங்கிற தலைப்பு கொடுத்திருக்கோம் அப்படின்னா, இப்ப அகக்கண்களாலேயே நாம காமாட்சி அம்மனை தரிசனம் பண்ண போறோம். கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணி நிறைய பேர் அனுபவிச்சிருக்கா. போக முடியாதவாளும் இருக்கா, இனிமே போறவாளும் இருக்கா. எல்லாரும் என்னென்னலாம் தரிசனம் பண்ணணும் அப்படிங்கறத நம்மளுடைய அகக்கண்களால முதல்ல தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உபன்யாசத்தை காமாட்சி தரிசனம் அப்படிங்கிற தலைப்பு கொடுத்தோம். இதுல சத்தியவிரத கஷேத்திரமான காஞ்சியுடைய பெருமைகள், காமாட்சி அம்மன் இந்த கஷேத்திரத்துக்கு எப்படி ஆவிர்வவிச்சு வந்தா, அவளை யார் யாரெல்லாம் உபாசனை பண்ணினா, ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுடைய வரலாறு, இந்த கஷேத்திரம் எந்த மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நாம கேட்கலாம். முதல்ல காஞ்சி அப்படிங்கிற கஷேத்திரமே ரொம்ப சிறப்பான கஷேத்திரம். சத்தியவிரத கஷேத்திரம் அப்படின்னு இந்த கஷேத்திரத்தை சொல்றோம். பஞ்சபூத ஸ்தலங்கள்ல முதல் ஸ்தலம் நிலம் அப்படிங்கிற பிருத்திவியை குறிக்கிற ஏகாம்பரே மேம் அன்மியூட் பண்ணிக்கோங்களேன். ஓகே ஓகே. அதே போல சாக்தத்துல காமாட்சி அம்மன் இந்த கஷேத்திரத்துல காட்சி அளிக்கிறா. வைஷ்ணவத்துல தேவ பெருமாள் அப்படிங்கிற வரதராஜ பெருமாள் இந்த கஷேத்திரத்துல காட்சி அளிக்கிறார். இந்த மும்மூர்த்திகளும் காட்சி அளிக்கிறதுனால இந்த காஞ்சிங்கிற கஷேத்திரத்தை மும்மூர்த்தி வாசம் அப்படின்னு சொல்றோம். பொதுவா பிரம்மா விஷ்ணு சிவன் சேர்ந்து இருந்தா அதை மும்மூர்த்தி ஸ்தலம்னு சொல்லுவோம். இந்த கஷேத்திரத்தை மும்மூர்த்தி வாசம் அப்படின்னு சொல்றோம். இது ஓட்யான பீடம் அப்படின்னு இந்த கஷேத்திரத்தை சொல்றோம். காமகோட்டி பீடம், அதாவது சதி தேவியுடைய உடல்ல இருக்கிற ஒரு பாகங்களும் ஒரு இடத்துக்கு போறது, ஒன்னொன்னும் ஒரு சக்தி பீட்டங்களா மாறுறது. அதுல ஒட்டியானம் அணிகிற அந்த இடுப்பு பகுதி, அதுல தொப்புள் பகுதியோட சேர்ந்து இந்த காமகோட்டி பீட்டம் அப்படிங்கிற இடத்துல விழுந்தது அப்படின்னு சொல்லப்பட்டு 51 சக்தி பீட்டங்கள்ல நாபிஸ்தான ஓட்யான பீட்டம் அப்படின்னு இந்த கஷேத்திரத்தை சொல்றோம். லலிதா சஹஸ்ரநாமத்துல சொல்றோம், ஓட்யான பீட்ட நிலையா பிந்து மண்டல வாசு. அதாவது ஸ்ரீசக்கரத்துடைய மத்திய பிந்துவில இருக்கிற லலிதாம்பிகையே ஓட்யான பீட்டமான காஞ்சிங்கிற கஷேத்திரத்துல காமாட்சி அம்மனா காட்சி அளிக்கிறா அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமத்திலேயே சொல்லப்படுறது. இந்த கஷேத்திரத்துல இருக்கிற காமாட்சி அம்மனுடைய விசேஷமே அதுதான். அதாவது பெருமாள் எங்க இருக்கார் அப்படின்னா வைகுண்டத்துல இருக்கார். அதுக்கப்புறம் தான் கீழே வியூக வாசுதேவனா வரார். அது போல அவதாரங்கள் எடுக்கிறார், அர்ச்சாவதார மூர்த்தியா இருக்கார். அது மாதிரி பரமசிவன் கைலாயத்துல இருக்கார் அப்படின்னு சொல்றோம். அம்பாள் எங்க இருக்கான்னா ஸ்ரீபுரத்துல இருக்கா. அந்த ஸ்ரீபுரத்தை அதோடைய 2 டைமென்ஷனல் ஃபார்ம் தான் ஸ்ரீ சக்கரம்னு சொல்றோம்.
3 டைமென்ஷனல் ஃபார்ம் வந்து மேருன்னு சொல்றோம். அதோடைய மத்திய பிந்துவுல நடு புள்ளியில தான் அம்பாள் அமைஞ்சிருக்கா. அங்க எப்படி இருக்காளோ அதே ரூபத்துலதான் காஞ்சிங்கிற க்ஷேத்திரத்துல காமாட்சி அம்மனா அவள் காட்சி அளிக்கிறாள். அம்பாள் கண்ணாலேயே கட்டாட்சிக்கிற க்ஷேத்திரங்கள் 5. மதுரையில மீனாட்சியா, காஞ்சியில காமாட்சியா, காசியில விசாலாட்சியா, திருவாரூர்ல கமலாட்சியா, நாகப்பட்டினத்துல நீலாயதாட்சியா காட்சி அளிக்கிறா. இந்த க்ஷேத்திரத்துல அம்பாள் கண்ணால காமாட்சி அப்படிங்கிற பேரோட நமக்கு தேவையான நியாயமான ஆசைகள் எல்லாத்தையும் அனுகிரகம் பண்றவங்க காட்சி அளிக்கிறார். 7 மோட்சபுரிகள், அதுல தெற்க இருக்கிற ஒரே ஒரு மோட்சபுரி இந்த காஞ்சிங்கிற க்ஷேத்திரம். ஸ்ரீவித்யா ராஜதானி அப்படிங்கிற பெருமையும் இந்த காஞ்சிபுரத்துக்கு தான் இருக்கு. ஏன்னா இங்க அம்பாள் வந்து பூர்ணபிம்ப ஸ்வரூபினியா ஸ்ரீபுரத்துல எப்படி இருக்காளோ அதே ரூபத்துல இந்த க்ஷேத்திரத்துல இருக்கிறதுனால ஸ்ரீவித்யா ராஜதானி அப்படிங்கிற சிறப்பும் இந்த க்ஷேத்திரத்துக்கு இருக்கு. இப்பேற்பட்ட இந்த சிறப்பான காஞ்சி க்ஷேத்திரத்துக்கு அம்பாள் எப்படி வந்தா அப்படிங்கிற கதையை நாம அடுத்தது கேட்கலாம். பண்டாசுர வதம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். லலிதா சகஸ்ரநாமத்துல வந்து இந்த பண்டாசுர வதம் வந்து ரொம்ப விஸ்தாரமா சொல்லியிருப்பான். பண்டாசுரன் அப்படிங்கிறவன் எப்படி பிறக்கிறான்னா, பரமேஸ்வரன் பார்வதி தேவிய கல்யாணம் பண்ணிக்கலாம். அவர் தவத்துல இருக்க, அவருடைய தவத்தை கலைக்கணும்னு தேவர்கள் ரிஷிகள் எல்லாரும் சொல்லி மன்மதன் அவர் மேல வந்து பானங்களை தொடுக்க நெற்றிக்கண்ணை திறந்து பரமேஸ்வரன் மன்மதனை எரிச்சு சாம்பலாக்கிடும். அதுக்கப்புறம் ரதிதேவி பிரார்த்தனை பண்ண மன்மதனுக்கு உயிர் கிடைச்சாலும் உடல் வந்து சாம்பலா போயிடுறது. அந்த சாம்பல்ல இருந்து பிறந்தவன் தான் பண்டாசுரன். இந்த பண்டாசுரன் பிரம்மதேவனை நோக்கி கடும் தவம் புரியறான். புரிஞ்சு அவன் என்ன மாதிரி ஒரு வரம் வாங்குறான்னா, ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து அவளுக்கு பிறக்கிற குழந்தையா இருக்கக்கூடாது, அவள் ஒரு பெண்ணா இருக்கணும், சின்ன கன்னிகையா இருக்கணும், அவள் கையாலதான் என் மரணம் நடக்கணும் அப்படின்னு ஒரு வரத்தை வாங்கிடுறான். இப்பேற்பட்ட வரத்தை வாங்கிட்டோம், எந்த பெண் அப்படி பிறக்க போறா அப்படின்னு ரொம்ப ஒரு அசால்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றா பத்தில, அந்த மாதிரி ரொம்ப ஒரு சாதாரணமா அதை எடுத்துட்டு இந்த மாதிரி எந்த கன்னிகையும் பிறந்து வந்து நம்மள கொல்ல முடியாது அப்படின்னு வரம் வாங்கிட்டு 3 ரோகங்கள்லயும் இருக்கிற தேவர்கள், ரிஷிகள், எல்லா மனிதர்கள், ராஜாக்கள், ஜீவராசிகள் எல்லாத்தையும் துன்புறுத்தின்னு இருக்கான். எல்லாரும் ஒரு அளவுக்கு மேல பொறுமை மிஞ்சி போய் பரமசிவன் கிட்ட போய் பிரார்த்தனை பண்றா. இந்த பண்டாசுரனுடைய அட்டகாசம் ரொம்ப தாங்க முடியல, கொடுமை ரொம்ப புரியறான், ஏதாவது ஒரு உபாயம் பண்ணுங்கோ, அவனை வந்து அழிக்க வேண்டிய காலம்ங்கிறது நெருங்கி வந்துருது போல இருக்கு, எங்களால கஷ்டத்தை தாங்கிக்க முடியல அப்படின்னு எல்லாரும் சொல்லும் போது பரமேஸ்வரன் சொல்ற, என்னால இதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது, பராசக்தியாலதான் உங்களுக்கு உபகாரம் பண்ண முடியும். அவ காமக்கோட்டம் அப்படிங்கிற இடத்துல செண்பக மரத்துல கிளி ரூபத்துல இருக்கா, அவளை போய் பார்த்து முறையிடுங்கோ அப்படின்னு அனுப்பி வைக்கிற. அதாவது இப்ப காஞ்சிபுரத்துல காமாட்சி அம்மன் கோவில் இருக்கே, அந்த இடத்தான் காமக்கோட்டம் அப்படின்னு சொல்றோம். அந்த காமக்கோட்டத்துல ஸ்தல விருட்சம் அங்க செண்பக மரம் இருக்கு. அந்த செண்பக மரத்துல கிளி ரூபத்துல அம்பாள் பரமசிவனை நோக்கி தவம் இருந்துட்டு இருக்கா. அவகிட்ட எல்லாரும் போய் முறையிடுறா, தேவர்கள், ரிஷிகள், ராஜாக்கள், மனிதர்கள் எல்லாரும் போய் முறையிடுறா, இந்த பண்டாசுரனுடைய கொடுமை தாங்க முடியல, எங்களை காப்பாத்துங்கோ. அம்பாள் சொல்றா, அவன் ஒரு வரத்தை வாங்கியிருக்கான், இப்படியே கிளியா பறந்து வந்து அவனை வதம் பண்ண முடியாது, கொஞ்சம் காத்துண்டு இருங்கோ அப்படின்னு சொன்ன உடனே மகாகாமேஸ்வரனான பரமேஸ்வரன் சிதக்னி குண்டம் அப்படிங்கிற ஒரு யாகத்தை நடத்தி அதுல இருந்து அம்பாள் ஆவிர்வவிச்சு வந்து இந்த பண்டாசுரனை வதம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றாள். ஏன்னா ஒரு ஆண் பெண் சேர்ந்து அவள் குழந்தையா பிறக்க கூடாது, அக்னியிலேந்து ஆவிர்வவிச்சு வரப்போறா. சிதக்னி குண்ட சம்பூதா தேவகாரிய சமுத்தியதான லலிதா சகஸ்ரநாமத்துல சொல்றோமே, அந்த சிதக்னி குண்டத்திலேருந்து தேவர்களுக்கான காரியம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அம்பாள் வந்து ஆவிர்வவிச்சுட்டு வரா. அவ எப்படி வரான்னா, 18 கைகள்ல 18 ஆயுதங்களை கொண்டு 9 வயசுக்கு சின்ன குழந்தையா ஆவிர்வவிச்சு வரா. அவள் பண்டாசுரனை நோக்கி போறா. பண்டாசுரன் வந்து கைலாய மலையில ஒரு குகையில படுத்து தூங்கிட்டு இருக்கான். அம்பாள் அவளை நோக்கி வராங்க, அதை தெரிஞ்சுட்டு தன்னுடைய சைன்யத்தையும் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் தயார் நிலையில வச்சுட்டு இருக்கான். பண்டாசுரனுக்கும் அம்பாளுக்கும் கடும் யுத்தம்ங்கிறது நடக்கிறது. அம்பாள் பாலை குமரியா இருந்து இந்த பண்டாசுரனுடைய புத்திரர்கள் எல்லாரையும் வதம் பண்றா. அவருடைய சைன்யத்தை பல ரூபங்கள்ல வந்து அம்பாள் வதம் பண்றா. கடைசியா பண்டாசுரனையும் வதம் பண்ணி முடிச்சுடுறா. 18 கைகள்ல இருக்கிற 18 ஆயுதங்களையும் வச்சுட்டு பண்டாசுரனை வதம் பண்ணி ஒரு உக்ர ரூபத்தோட காட்சி அளிக்கிறா. அந்த தாங்கிக்கிறதுக்கு யாராலையும் முடியல.
ஏழேழும் 14 லோகங்களும் ரொம்ப ஆடிப்பெடுத்து எல்லாரும் இவ்வளவு ஒரு உக்ர ரூபத்துல தாயார் இருக்கலாமோ, இப்படி தாயார் இருந்தா எங்களால தாங்கிக்க முடியாது, அம்பாளே உன்னுடைய உக்ரம் தணியணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணும்போது அவளே சொல்றா, இந்த உக்ர ரூபத்தோட இப்ப நான் மறைஞ்சு போயிடுறேன். சத்யவிரத கஷேத்திரமான காஞ்சியில காமகோட்டி அப்படிங்கிற அந்த ஒரு பீடம் இருக்கு. அந்த காமகோட்டம்ங்கிற இடத்துல நான் தவம் புரிஞ்சுட்டு இருந்தேனே, அந்த இடத்துல காயத்ரி மந்திரத்தின் 24 அக்ஷரங்களும் 24 தூண்களாக, 4 வேதங்களும் 4 சுவராக நடுவுல ஒரு கதவு அமைஞ்சிருக்கும். அதுக்குள்ள ஒரு சுமங்கலி பெண் பசுவும் கன்றும் கண்ணாடி தீபம் இது எல்லாத்தையும் வச்சு வெளியில எல்லாரும் காத்துண்டு இருங்கோ, உங்களுக்கு நான் சாந்த ஸ்வரூபிணியா காட்சி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மறைஞ்சு போயிடுறா மகாபைரவி. இதே போல 24 அக்ஷரங்களும் காயத்ரி மந்திரத்திலேருந்து 24 தூண்களாருது. இன்னைக்கு நாம காஞ்சிபுரத்துல காமாட்சி அம்மனை தரிசனம் பண்றோமே, அங்க இந்த 24 தூண்களும் சேர்ந்த இந்த காயத்ரி மண்டபத்துக்குள்ள 4 வேதங்களும் 4 சுவர்களாக அதுக்குள்ளதான் காமாட்சி அம்மன் காட்சி அளிக்கிறார். அந்த கதவுகளை மூடி வச்சுட்டு வெளியில தேவர்களும் ரிஷிகளும் ராஜாக்களும் எல்லாரும் காத்துட்டு இருக்கா. மானும் மயிலும் கிளியும் யானையும் சிங்கமும் மனிதர்களும் எல்லா ஜீவராசிகளும் அம்பாளை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு காத்துண்டு ராத்திரி பூரா அவளை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே காத்துண்டு இருக்கா. மறுநாள் காத்தால ஸ்வயம்புவ மன்வந்தரம் கிருத யுகம் ஸ்ரீமுக வருஷம் பங்குனி மாசம் கிருஷ்ணபக்ஷம் பிரதமை திதியில பூர நட்சத்திரத்துல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காத்தால இப்போ காஞ்சிபுர கஷேத்திரத்துல அம்பாள் எப்படி காட்சி அளிக்கிறாளோ அதே போல இன்னும் காட்சி அளிச்சுட்டு அன்னைக்கு முதல்ல தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் சகல ஜீவராசிகளுக்கும் ஒரு சின்ன பெண்ணா காட்சி அளிச்சுட்டு வரா. இந்த அம்பாள் எப்படி இருக்கா அப்படின்னா, இன்னைக்கு நாம ஒரு சிலா ரூபத்துல பாக்குறோமே, அப்போ எப்படி இருந்தாலோ அதே ரூபத்துலதான் இந்த சிலா ரூபத்துல இன்னைக்கும் காட்சி அளிக்கிறா. அன்னைக்கு ஒரு சின்ன பெண்ணா தேவர்கள் எல்லாருக்கும் முன்னாடி அம்பாள் காட்சி அளிக்கிறா. அந்த மூலஸ்தானத்துல காயத்ரி மண்டபத்துக்குள்ள 4 வேதங்களும் 4 சுவர்களான அந்த மண்டபத்துக்குள்ள அம்பாள் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஈஸ்வரன்கள் 4 பேரும் 4 கால்களாக மேல சதாசிவன் ஆசனமாக அதுக்கு மேல அவள் உட்கார்ந்துட்டு இருக்கா. அதாவது ஸ்ரீ சக்கரத்துடைய மத்திய பிந்துவில எப்படி இருக்காளோ அதே போலதான் இந்த காஞ்சிபுரத்திலையும் அமர்ந்திருக்கா. இதுக்கு மேல அமர்ந்திருக்கிற அம்பாள் எவளுடைய பாதத்தை எல்லா ஜீவராசிகளும் தேடிண்டு அலைஞ்சுட்டு இருக்கோ அந்த 2 பாதங்களையும் உள்ள மடக்கி வச்சு 2 கால்களையும் மடக்கி வச்சு பத்மாசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. 4 கைகளோட காட்சி அளிக்கிறா. மேல் 2 கையில பாசம் அங்குசம், கீழ் 2 கையில கரும்புவில் புஷ்பபானம் வச்சுட்டு இருக்கா. பொதுவா மகாவிஷ்ணு கையில சாரங்கத்தை வச்சுட்டு இருப்பார், பரமேஸ்வரன் பினாகத்தை வச்சுட்டு இருக்கார். அம்பாள் ஏன் ஆயுதத்தை வச்சுக்காம கரும்பு வில்ல ஆயுதமா வச்சுட்டு இருக்கா அப்படின்னா, அவ எல்லாரும் கெட்டவா கிட்டேந்து நல்லவாளை காப்பாத்தணும்னு கையில வில்ல ஆயுதமா வச்சுட்டு இருக்கா. ஆனா அம்பாள் நம்மளுடைய மனசுல இருக்கிற கெட்டதை எடுத்து நல்லதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இனிமையான கரும்பு வில்ல கையில வச்சுட்டு இருக்கா. பஞ்ச புஷ்பபானங்கள் அப்படிங்கிற 5 பூக்களால ஆன பானங்களை கையில வச்சுட்டு இருக்கா. இந்த பஞ்ச புஷ்பபானமும் பஞ்சபூதங்களையும் பஞ்சேந்திரியங்களையும் குறிக்கிறது. பஞ்சபூதங்களால ஆனதுதான் நம்மளுடைய உடல். பஞ்சேந்திரியங்கள் நம்மளுடைய உடல்ல செயல்படுறதுனாலதான் இந்த உயிரும் உடலும் நமக்கு சேர்ந்து இருக்கு. இந்த பஞ்சபூதங்களால ஆன இந்த உடலை பஞ்சேந்திரியங்களால செயல்படுற இந்த உடலையும் உயிரையும் தன்னுடைய கையில இருக்கிற கரும்புவில் புஷ்பபானத்தால அம்பாள் ஆட்கொள்றா. அதனாலதான் கையில விசேஷமா மனஸ்தத்துவத்தை குறிக்கிற இந்த கரும்புவில்லையும் புஷ்பபானத்தையும் வச்சுருப்பா. வேற எந்த கோவில்லையுமே கரும்புவில் புஷ்பபானம் பார்க்க முடியாது. திருக்கடையூர்ல இருக்கிற அபிராமிக்கு மட்டும் பக்கத்துல கரும்புவில் மட்டும் வச்சிருப்பாளே தவிர இந்த புஷ்பபானம் இருக்காது. அதனாலதான் அம்பாள் முதல்ல அருணாம் கருணாதரங்கிதாட்சின்னு எப்படி லலிதாம்பிகையுடைய தியான ஸ்லோகம் இருக்கோ அதுல வர்ணனை பண்ணினா மாதிரியே தான் இந்த காஞ்சி கஷேத்திரத்துல காட்சி அளிக்கிறார். அம்பாள் தலையில ஒரு பிறைச்சந்திரனை சூடிண்டு இருக்கா. அவளுடைய 2 கண்களுமே பூரணமா நம்ம எல்லாரையும் கடாட்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே காத்துண்டு இருக்கு. இந்த கண்கள் காமாட்சி அப்படின்னு அம்பாளுக்கு இந்த கண்ணை வச்சுதான் பேரு கிடைக்கிறது. காமாட்சி காமதாயினி அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமத்துல சொல்றோம். அதாவது நியாயமான ஆசைகள் நமக்கு என்ன இருக்கோ அதை தன்னுடைய கண்ணால கட்டாட்சிக்கிறவள் அப்படிங்கிறதுனாலதான் அவளுக்கு காமாட்சி அப்படிங்கிற பேரு கிடைக்கிறது. இந்த காமாட்சியில கா அப்படிங்கிற சொல் கலைவாணியான சரஸ்வதி தேவியும் மா அப்படிங்கிற எழுத்து மகாலட்சுமியையும் குறிக்கிறது. அதாவது ஒருத்தருக்கு ஞானம் இருக்கு செல்வம் இல்லைனாலும் பிரயோஜனம் இல்லை, செல்வம் இருக்கு ஞானம் இல்லைனாலும் பிரயோஜனம் இல்லை,
ஞானமும் இருக்கணும், செல்வமும் இருக்கணும். செல்வம் மட்டும் இருக்கு அப்படின்னா காசு பணம் அதுதான் செல்வம். வீடு வாசல் சொத்து சுகம் அது செல்வம் கிடையாது. செல்வம் அப்படிங்கிறது தனம் தானியம் சந்தோஷம், குழந்தை நல்ல குடும்பம், இந்த மாதிரி எல்லா 16 செல்வங்களும் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுனாலையும் நமக்கு ஞானமும் கிடைக்கணும் அப்படிங்கறதுனாலதான் அம்பாள் ஒரு கண்ணுல சரஸ்வதி தேவியும் ஒரு கண்ணுல மகாலட்சுமியையும் வச்சுண்டு நமக்கு கட்டாட்சிக்கிறார். அதனாலதான் அம்பாளுக்கு காமாட்சின்னு பேரு. அதாவது இவளே ஆதிபராசக்தி, இவளே ஆதி மகாலட்சுமி அப்படிங்கறதுனாலையும் இவளே ஞான சரஸ்வதி. அந்த பிரம்மாவை திருக்கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக சரஸ்வதியாகவும், விஷ்ணுவை திருக்கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக லக்ஷ்மியாவும், பரமேஸ்வரனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அவ பார்வதியா அவதாரம் எடுத்தாலும் இந்த உலகத்தை ஆட்கொள்ற மகாசக்தியானவள் இந்த காமாட்சி, இந்த லலிதாம்பிகை அப்படிங்கறதுனால லக்ஷ்மி வேற சரஸ்வதி வேற துர்கை வேற அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அப்படிங்கறத குறிக்கிற மாதிரிதான் அம்பாள் இந்த க்ஷேத்திரத்துல காமாட்சியா காட்சி அளிக்கிறார். இந்த காமாட்சி அம்மனுடைய முகம்ங்கிறது எப்படி இருக்குன்னா பூர்ண சந்திரன், அதாவது பௌர்ணமி நிலவு எப்படி ஒரு பொலிவோட இருக்குமோ அந்த பொலிவோட இருக்கும். அவளுடைய இதழ்கள் எல்லாம் மந்தஸ்மிதம், ஒரு சின்ன புன்முறுவலோட இருக்கும். தாயார் எப்போதுமே எப்படி தன்னுடைய குழந்தைகளை புன்முறுவலோட ஆசையா கூப்பிடுறாளோ அப்படி நம்மளை கூப்பிடுற மாதிரியேதான் அவளுடைய முகம்ங்கிறது இருக்கும். உடம்பு பூரா சர்வாபரணங்களையும் தரிச்சுட்டு இருக்கா, அழகழகான வஸ்திரங்களை சாத்திண்டு இருக்கா. தலையில கிரீட்டம், காதுல குண்டலம், மூக்குல மூக்குத்தி, துல்லாக்கு, கழுத்துல நிறைய விதவிதமான ஆபரணங்கள், கையில வளையல், காப்பு, அங்கி, கால்ல எல்லாம் கொலுசு, எல்லா உடம்பு முழுக்க ஆபரணங்கள், இடுப்புல ஒட்டியானம் எல்லாம் அணிஞ்சுட்டு இருக்கா. அதோட காமேசபத்த மாங்கல்ய சூத்ரசோபித கந்தரா அப்படின்னு என்னைக்குமே அவள் மகா காமேஸ்வருடைய மகிஷி. அதனால்தான் லலிதா சஹஸ்ரநாமத்துல சொல்றோமே மகா காமேஷ மகிஷி மகா திரிபுர சுந்தரின்னு சொல்றோம். அம்பாள் என்னைக்குமே மகா காமேஸ்வரனுடைய பத்னியா இருக்கான்னு கழுத்துல திருமாங்கல்யத்தையும் சாத்திண்டு அவ்வளவு ஒரு நித்திய சுமங்கலியா இன்னைக்கு எப்படி காமாட்சி அம்மன் சந்நிதியில நாம அவளை பாக்குறோமோ அதே போல தேவர்களுக்கு காட்சி அளிக்கிறார். தேவர்களும் ரிஷிகளும் பிரார்த்தனை பண்ணிக்கிறா, அம்பாளே இப்போ எப்படி ஒரு சாந்த ஸ்வரூபினியா இங்க இருந்து எங்களை கட்டாட்சிக்கிற, எங்களுடைய ஆசையை எப்படி நிறைவேற்றி இந்த பண்டாசுரன் கிட்ட இருந்து எங்களை காப்பாத்தின, அதே போல ஒவ்வொரு யுகத்திலையும் இந்த பூலோகத்துல பிறக்கிற எல்லா ஜீவராசிகளையும் 7 லோகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளையும் அனுகிரகம் பண்றதுக்கு நீ இந்த க்ஷேத்திரத்திலேயே காமாட்சி அம்மனா நிரந்தரமா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறா. அதற்கு ஏற்பதான் அம்பாள் இந்த க்ஷேத்திரத்துல காமாட்சி அம்மனா காட்சி அளிக்கிறார். க்ஷேத்திரத்துக்கு அம்பாள் எப்படி வந்தா அப்படிங்கிற விசேஷமான இந்த கதையை நாம கேட்டோம். அடுத்தது அம்பாளுடைய ரூப வர்ணனையும் கேட்டோம். இப்போ அம்பாள் இந்த க்ஷேத்திரத்துல 3 ரூபங்கள்ல இருக்கா. பொதுவா எல்லா க்ஷேத்திரத்திலுமே இதுல ஏதாவது ஒரு ரூபமோ 2 ரூபமோ தான் இருக்கும். இந்த க்ஷேத்திரத்துல ஸ்தூல ரூபம், சூக்ஷ்ம ரூபம், காரண ரூபம் அப்படின்னு 3 ரூபத்துல அம்பாள் இருக்கா. ஸ்தூல ரூபம் அப்படிங்கிறது கண்ணால பார்க்க முடியும், கையால தொட முடியும். நம்மளால அம்பாளை தொட முடியாது, அர்ச்சகர் தொட முடியும். அர்ச்சகர் தொடர்றத நம்மளால பார்க்க முடியும், அம்பாளை நம்மளால பார்க்க முடியும். இப்ப வர்ணனை பண்ணினேன்னா இந்த அம்பாளை தான் எல்லாரும் மூலஸ்தானத்துல நாம தரிசனம் பண்றோம். இந்த அம்பாள் தான் ஸ்தூல ரூபத்துல. அடுத்தது சூக்ஷ்ம ரூபத்துல. சூக்ஷ்ம ரூபத்துல அம்பாள் அப்படிங்கிறவள் எப்படி இருக்கா அப்படின்னா கண்ணால அவளை பார்க்க முடியாது, கைகளால அவளை தொட முடியாது, ஆனா அவ இருக்கிறத நம்மளால உணர முடியும். எப்ப உணர முடியும்னா நம்மளுடைய மனசுல பக்திங்கிற ஒண்ணு இருந்தாதான் உணர முடியும். அப்படி இந்த க்ஷேத்திரத்துல அம்பாள் மகாலட்சுமியா காட்சி அளிக்கிறார். அவளைதான் அஞ்சன காமாட்சி அப்படின்னு சொல்ற அரூப மகாலட்சுமி. இந்த காமாட்சி அம்மனுடைய சன்னதியில பக்கத்திலேயே மாடத்துல இந்த அரூப மகாலட்சுமி இருக்கும். இப்பெல்லாம் பாக்குறதுக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறா. அந்த நாள்ல எல்லாம் அனுமதிச்சுட்டு இருந்தா. இந்த அரூப மகாலட்சுமி வயசானவ நிறைய பேர் இருந்திருந்து, இல்ல கொஞ்சம் மிடில் ஏஜ்ல இருக்கிறவள்லாம் சின்ன வயசுல காஞ்சிபுரம் போயிருந்தேன்னா கண்டிப்பா தரிசனம் பண்ணிருக்கலாம். இந்த அரூப மகாலட்சுமி பார்த்தோம்னா ஒரு அரூபமா இருக்கும். அந்த கோவில்ல காமாட்சி அம்மன் சன்னதியில கொடுக்குற குங்குமத்தை வாங்கிட்டு இந்த அரூப மகாலட்சுமி மேல தடவிதான் நாம நெத்தியில இட்டுக்கணும் அப்படின்னு சொல்லுவா. அதாவது இந்த காமாட்சியோட இந்த அரூப காமாட்சி, அரூப மகாலட்சுமி, அஞ்சன காமாட்சின்னு சொல்ற இவளுடைய அனுகிரகமும் நமக்கு கிடைக்கணும். அந்த குங்குமம் படப்பட அவளுக்கு ரூபம் கிடைக்கும், அவள் இன்னும் மென்மேலும் மெருகி போய் வருவோளாம். அதனால மகாலட்சுமியும் காமாட்சியும் ஒரே சன்னதியில, அதாவது மாடத்தின் பக்கத்துல இந்த அஞ்சன காமாட்சி காட்சி அளிப்போம். இந்த சூக்ஷ்ம ரூபத்துல, அதாவது அம்பாள் அந்த கோவில்லயே இருக்கா, சூக்ஷ்மமா இருக்கா அப்படிங்கிற தத்துவம் இந்த அஞ்சன காமாட்சி. அடுத்தது காரண ரூபம். இந்த க்ஷேத்திரத்துல
மூலஸ்தானத்துல இருக்கிற காமாட்சி அம்மனுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒரு யோனி ரூபத்துல கல்லால் ஆன ஒரு வடிவம் இருக்கும். அதுக்குள்ள ஆதிசங்கர பகவத் பாதாள் பிரதிஷ்டை பண்ணின ஒரு ஸ்ரீசக்கரம் இருக்கும். ஸ்ரீசக்கரத்துடைய மத்திய பிந்துவுல அம்பாள் இருக்கா. ஒரு நிறைய க்ஷேத்திரங்கள்ல சங்கர பகவத் பாதாள் வந்து ஸ்ரீசக்கரத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. அது போல இந்த க்ஷேத்திரத்துல பிரதிஷ்டை பண்ணி அதுவே காமகோடி பீட்டம் அப்படிங்கிற பேரு கிடைக்கிறது. இதுதான் அம்பாள் காரண ரூபத்துல இருக்கா அப்படின்னு சொல்றோம். இந்த க்ஷேத்திரத்துக்கு போனோம்னா அம்பாள் 3 ரூபத்துல இருக்கிற இந்த 3ஐயும் தரிசிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். காஞ்சிபுரம் அப்படிங்கிற க்ஷேத்திரத்துல காமாட்சி அம்மன் பஞ்ச காமாட்சியா காட்சி அளிக்கிறார். இந்த பஞ்ச காமாட்சியும் முன்னொரு காலத்துல தரிசிக்க முடிஞ்சுது. இப்ப புனை கதைகளாவும் நான் வந்து இந்த பஞ்ச காமாட்சியை பத்தி சொல்றேன். 5 காமாட்சி வந்து காமகோட்டி காமாட்சி, தபஸ் காமாட்சி, பங்காரு காமாட்சி, அஞ்சன காமாட்சி, உற்சவ காமாட்சின்னு 5 காமாட்சியா காட்சி அளிச்சார். இந்த 5 காமாட்சியும் அந்த நாள்ல காஞ்சிபுரத்துல தரிசனம் பண்ண முடியும். இப்போ வந்து சில காமாட்சிகளை தரிசனம் பண்ண முடியறதே இல்லை. ஆனா அதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் இருக்கு, சரியா எப்படி தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த உபன்யாசத்திலேயே நான் சொல்றேன். காமகோட்டி காமாட்சி அப்படிங்கிற காமாட்சி யாருன்னா நம்ம மூலஸ்தானத்துல பாக்குற மூல விக்கிரகமா இருக்கிற காமாட்சி அம்மன். அடுத்தது தபஸ் காமாட்சி. இந்த மூலவரான காமாட்சிக்கு பக்கத்திலேயேதான் இந்த தபஸ் காமாட்சி காட்சி அளிக்கிறார். அதாவது ஒற்றை கால்ல நின்னுட்டு பரமேஸ்வரனை நோக்கி தவம் இருக்கிற காமாட்சி அம்மன். ஆனா இந்த காமாட்சி அம்மனை இப்ப நம்மளால தரிசிக்க முடியறது இல்லை. இவளை தரிசிக்க முடியல அப்படிங்கிறதுனால இந்த காமாட்சியை எங்க தரிசனம் பண்ணலாம் அப்படின்னா சென்னை பக்கத்துல இருக்க மாங்காடுல தரிசனம் பண்ணலாம். இந்த மாங்காடுக்கும் காஞ்சிபுரத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. அதாவது பார்வதி தேவி காஞ்சி கஷேத்திரத்துக்கு வரத்துக்கு முன்னாடி முதல்ல கைலாய மலையில பரமேஸ்வரனோட திட்டமிட்டுக்கிறார். காஞ்சி கஷேத்திரத்துல வந்து உங்களுக்கு திருக்கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அப்ப முதல்ல என்ன பண்றா, கைலையிலேருந்து கிளம்புறா, நேரா காசி கஷேத்திரத்துக்கு போறா. காசியில ரொம்ப பஞ்சம் இருக்கு, கொடுமையினால மக்கள் எல்லாரும் பசியும் பட்டினியோட இருக்கா. அவளை கட்டாட்சிக்கிறதுக்காக அம்பாள் அன்னபூர்ணா பகவதியா அங்க கொஞ்ச நாள் தங்கி இருந்து அன்னத்துக்கு என்னைக்குமே பற்றாக்குறை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. அன்னபூரணையா இருந்து அம்பாள் அங்கிருந்து கிளம்பி தெற்க வரா. தெற்க வந்த உடனே சென்னை, இப்போ இருக்கிற சென்னையில மாங்காடுங்கிற பகுதி இருக்கு. அந்த இடத்துல நிறைய மாமரங்கள் நிறைஞ்சு ஒரு பெரிய காடு. அந்த காட்டுக்கு நடுவுல பஞ்சாக்னி அப்படின்னு 5 விதமான அக்னி, அதுக்கு நடுவுல ஒற்றை கால்ல நின்னுட்டு கையில ஜபமாலையை வச்சுட்டு அம்பாள் வந்து பரமேஸ்வரனை நோக்கி தவம் இருக்கா. பரமேஸ்வரன் இந்த தவத்துல பிரீத்தி அடைஞ்சு சொல்றார், நீ இங்கேருந்து சத்தியபரத கஷேத்திரமான காஞ்சிக்கு போய் அங்க என்ன பூஜை பண்ணு, அந்த இடத்துல வந்து ஒன்னு திருக்கல்யாணம் பண்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். இந்த தபஸ் காமாட்சிய இன்னைக்கும் நாம மாங்காடுல தரிசனம் பண்ணலாம். மாங்காடுல மூலஸ்தானத்துக்கு போனோம்னா அங்க காமாட்சி அம்மன் லக்ஷ்மி சரஸ்வதியோட காட்சி அளிப்போம். கீழே வந்து சங்கர பகவத் பாதாள் பிரதிஷ்டை பண்ணின அர்த்தமேருவை வந்து நாம தரிசனம் பண்ணலாம். பக்கத்திலேயே ஒற்றை கால்ல அம்பாள் நின்னுட்டு தவம் இருக்கா மாதிரி தபஸ் காமாட்சியை தரிசனம் பண்ணலாம். காஞ்சிபுரத்திலயும் தபஸ் காமாட்சி இருக்கா, ஆனா அவளை தரிசனம் பண்ண முடியறது இல்ல. அந்த க்ஷேத்திரத்தோட சம்பந்தம் இருக்கிற இந்த மாங்காடு தரிசிக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம். அடுத்தது பங்காரு காமாட்சி. பங்காரு காமாட்சி அப்படின்ன உடனே தஞ்சாவூருக்கு போய் பங்காரு காமாட்சியை தரிசனம் பண்ணினவா நிறைய பேருக்கு வந்து சட்டுன்னு ஞாபகம் வரும். இந்த காமாட்சியை தான் சொல்றேன், அதே காமாட்சியை தான் சொல்றேன். பங்காரு காமாட்சியா இருக்கா. இவள் எப்படி இந்த தஞ்சாவூருக்கு வந்தா அப்படிங்கறதையும் நாம பார்க்கலாம். அதாவது 24 காயத்ரி மந்திரத்தின் அக்ஷரங்கள் 24 தூண்களாகி அந்த காயத்ரி மண்டபத்துலதான் மூலவரான காமாட்சி அம்மன் இருக்கா. அந்த காமாட்சி அம்மனை நாம அந்த காயத்ரி மண்டபத்துல நின்னுட்டு தரிசனம் பண்ணும்போது அவள் மேலேயே நின்னுட்டு தரிசனம் பண்ற பாபம்ங்கிறது நமக்கு வந்துடும். அந்த பாபம் நமக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பிரம்மதேவன் ஒரு யாகத்தை பண்ற. அந்த யாகத்துல ஆவிர்பவிச்சு வரா பங்காரு காமாட்சி. அதாவது ஒரு ஸ்வர்ணமான காமாட்சி, தங்கத்தினால ஆன காமாட்சி. அவளை ஸ்வர்ண காமாட்சி, ஹேம காமாட்சி, பங்காரு காமாட்சின்னு சொல்றோம். நின்ற கோலத்துல ஒரு கையில கிளியும் ஒரு கைய கீழே தொங்க விட்டுண்டு, அதாவது மதுரை மீனாட்சி எப்படி இருப்போளோ அதே போல ஸ்வர்ண ரூபத்துல வரா. அவ அந்த நாள்ல வந்து காஞ்சிபுரத்துல காமாட்சி அம்மன் கோவிலுக்கு பக்கத்திலேயே, அதாவது அந்த சன்னதிக்கு பக்கத்திலேயே தான் இருக்கா. எல்லாரும் காமாட்சி அம்மனை தரிசனம் பண்ணி மூலவர் காமகோட்டி காமாட்சியை தரிசனம் பண்ணினதுக்கு அப்புறம் இந்த பங்காரு காமாட்சியை தரிசனம் பண்ணுவா. பங்காரு காமாட்சியை தரிசனம் பண்ணின உடனே என்ன ஆகும் அப்படின்னா இந்த காயத்ரி மண்டபத்தை மிதிச்ச பாவம் அப்படிங்கிறது நமக்கு போயிடும். ஆனா இந்த முகலாயர்கள்
ஆட்சி காலம், ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலம் எல்லாம் வரும்போது இந்த ஸ்வர்ண காமாட்சி விக்கிரகத்துக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படின்னு ஸ்ரீமடத்துல இருந்த எல்லாருக்கும் ரொம்ப ஒரு பயம் வந்துடுது. அதனால காமாட்சி அம்மனை எடுத்துட்டு தெற்க போக ஆரம்பிச்சுடுறா. கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷ காலம் வெளியூர்லயே அம்பாள் சுத்திண்டு இருக்கா. செஞ்சி, திருவண்ணாமலை, உடையார்பாளையம்னு போறா. உடையார்பாளையத்துல இருக்கிற ஒரு பெரிய செல்வந்தர் இந்த காமாட்சி அம்மனை வச்சு பூஜை பண்றதுக்கு எல்லா உபகாரமும் பண்ணிட்டு இருந்தார். ஆனா அவருடைய காலத்துக்கு பின்னாடி அவருடைய சந்ததிகள் அந்த அளவுக்கு அம்பாளுடைய இந்த உபாசனைக்கு அவ ஒத்துழைப்பு கொடுக்கல. அம்பாள் மறுபடியும் தெற்க வரா, திருவாரூருக்கு வரா. சிருஷ்டி யோஜனை பண்ணிட்டு கமலாட்சி எந்த க்ஷேத்திரத்துல இருக்காளோ அந்த க்ஷேத்திரத்துக்கு அந்த இடத்துல இந்த பங்காரு காமாட்சிய பூஜை பண்ணிட்டு வரா. அப்போ சங்கீத மும்மூர்த்திகள்ல ஒருவரான ஷியாமா சாஸ்திரி அவருடைய அப்பா இந்த காமாட்சி அம்மனை பூஜை பண்ணிட்டு வர. அப்பதான் ஷியாமா சாஸ்திரி அவருக்கு பிறக்கிற. அவருக்கு பிறவியிலேருந்தே இந்த பங்காரு காமாட்சியில அதீத பக்தி. அந்த காமாட்சி அம்மனை திருவாரூர்ல அவ உபாசனை பண்ணிட்டு ஷியாமா சாஸ்திரிக்கு ஒரு 5 வயசு இருக்கும்போது அவ கும்பகோணத்துக்கு போயிடுறா. கும்பகோணத்துல கொஞ்ச நாள் அங்க வச்சுட்டு அம்பாளை பூஜை பண்ணிட்டு அங்கேருந்து அவ தஞ்சாவூருக்கு வரா. தஞ்சாவூர்ல இந்த இப்போ இருக்கிற பங்காரு காமாட்சியுடைய கோவிலுக்கு பின்பக்கம் தான் ஷியாமா சாஸ்திரியுடைய வீடு இருக்கு. அவருடைய ஆத்துக்கு முன்னாடியே இந்த அம்பாளுக்கு சன்னதி அமைச்சு அங்கேயே நித்தியமும் அம்பாளை உபாசனை பண்ணிட்டு இருக்கார். அவருடைய சன்னதியினர் அம்பாளை இன்னமும் உபாசனை பண்ணிட்டு இருக்கா. அந்த வீதியில பார்த்தோம்னா பிள்ளையார் கோவில், சிவன் கோவில், இந்த பங்காரு காமாட்சிக்கு விசேஷமான கோவில், பக்கத்துல பெருமாள் கோவில், ஆஞ்சநேயர் கோவில், அடுத்தடுத்த தெருபூர கோவில்களா இருக்கும் தஞ்சாவூர்ல. தஞ்சாவூர்ல அப்போ சரபோஜி மகாராஜாவுடைய புள்ள பிரதாப் சிங் அப்படிங்கிறவர் ஆண்டுண்டு வர. அவர் அங்க புன்னைநல்லூர் மாரியம்மனுக்கு கோவில் கட்டினர். அதே போல இந்த பங்காரு காமாட்சிக்கும் கோவில் கட்டினர். இந்த பங்காரு காமாட்சிக்கு பார்த்தோம்னா இன்னைக்கும் 6 கால பூஜை அப்படிங்கிறது நடக்கிறது. காஞ்சிபுரத்துல கூட காமாட்சி அம்மனுக்கு 5 கால பூஜை தான் நடக்கிறது. இந்த பங்காரு காமாட்சிக்கு விசேஷமான பூஜைகள் எல்லாமே இன்னும் நடந்துட்டு. இந்த பங்காரு காமாட்சி கோவில இவள் மூலவரா இருக்கா. இவளுக்கு உற்சவரா காமகோட்டி காமாட்சி அப்படின்னு அந்த க்ஷேத்திரத்துல காமாட்சி அம்மன் காட்சி அளிச்சுட்டு இருக்கா. காஞ்சி மடத்தின்தான் இந்த 2 கோவிலுடைய நிர்வாகமும் இருந்துட்டு வருது. இந்த பங்காரு காமாட்சிய போலவே பஞ்சலோகத்துல ஒரு காமாட்சிய பண்ணி காஞ்சிபுரத்துல வச்சுட்டு இருக்கா. அதாவது இங்க தரிசனம் பண்ணின உடனேயே எல்லாராலையும் தஞ்சாவூருக்கு போக முடியாது அப்படிங்கறதுனால நமக்கு வசதியா இருக்கணும் அப்படின்னு பக்கத்திலேயே அந்த கோவிலுக்குள்ளேயே ஒரு பங்காரு காமாட்சின்னு ஒரு விக்கிரகம் இருக்கு. பஞ்ச காமாட்சியை தரிசனம் பண்ணணும் அப்படின்னா நம்ம காஞ்சிபுரத்துல ஒரு 3 காமாட்சி தான் தரிசனம் பண்ணுவோம். அடுத்தது சொல்ல போற அஞ்சன காமாட்சி, உற்சவ காமாட்சி, முதல்ல சொன்ன காமகோட்டி காமாட்சி, 3 காமாட்சி. மத்த 2 காமாட்சிய நம்ம மாங்காடுலயும் தஞ்சாவூர்லயும் தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த 5 காமாட்சிகளை தரிசனம் பண்றதுதான் காமாட்சியுடைய பூர்ண தரிசனம் அப்படிங்கிறது. 4வது காமாட்சி அஞ்சன காமாட்சி. ஏற்கனவே சொன்ன அரூப மகாலட்சுமி அப்படிங்கிறவள் தான் இந்த அஞ்சன காமாட்சி. 5வது உற்சவ காமாட்சி. அதாவது உற்சவ காலத்துல, அதாவது பூரம் பிறப்பாடு, நவராத்திரி பிறப்பாடு, பிரம்மோற்சவ பிறப்பாடு அப்படின்னு வெளியில பிறப்பாடுல வர காமாட்சி நின்ற கோலத்துல 4 கைகளோட சர்வாபரணங்களையும் ஊட்டிட்டு தலையில சந்திரனை பிறையா வச்சுண்டு எப்படி மூலஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்காளோ அவளே நின்றுட்டு இருந்தா எப்படி இருக்குமோ அந்த ரூபத்துல பக்கத்துல மகாலட்சுமியோடையும் சரஸ்வதி தேவியோடையும் இந்த உற்சவ காமாட்சி காட்சி அளிக்கிறார். காமகோட்டி காமாட்சி, தபஸ் காமாட்சி, பங்காரு காமாட்சி, அஞ்சன காமாட்சி, உற்சவ காமாட்சின்னு இந்த 5 விசேஷமான காமாட்சிய பத்தி இப்போ நாம கேட்டோம். இந்த 5 காமாட்சியுடைய தரிசனம் பூர்ண காமாட்சி தரிசனம். அடுத்தது காஞ்சிபுரம் அப்படின்னாலே ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் அப்படிங்கிறது உண்டு. காமாட்சி அம்மனுடைய கணவர் யாரு அப்படின்னு கேட்டா எல்லாரும் முதல்ல சொல்றது ஏகாம்பரேஸ்வரர் அப்படின்னு சொல்றோம். இந்த க்ஷேத்திரத்துல அம்பாள் ஏகாம்பரேஸ்வரரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வரா. நம்ம ஏற்கனவே சொன்னோம், அம்பாள் கையிலேந்து கிளம்பி காசிக்கு வரா, அங்க அன்னபூரணியா இருக்கா, அங்கேருந்து மாங்காடுக்கு வரா, மாங்காடுல தபஸ் பண்றா, அங்கேருந்து காமக்கோட்டத்துக்கு அங்க தபஸ் பண்றா, அங்கேருந்து திரு ஏகம்பம், அதாவது ஒரே காஞ்சிபுரத்துக்குள்ளதான் இருக்கு. காமாட்சி அம்மன் கோவில் இருக்கிற இடத்துக்கு பேரு காமக்கோட்டம், ஏகாம்பரேஸ்வரர் கோவில் இருக்கிற இடத்துக்கு பேரு திரு ஏகம்பம். இந்த இடத்துக்கு ஏன் திரு ஏகம்பம் அப்படிங்கிற பேர் வருது அப்படின்னா, பொதுவா மாமரங்கள் எல்லாமே தோப்பாவோ காடாவோ தான் இருக்கும், ஒத்த மரமா இருக்காது. ஆனா இந்த இடத்துல ஒற்றை மாமரம் அப்படின்னு ஒரே ஒரு மாமரம் தான் இருக்கு. இந்த மாமரத்துடைய விசேஷம் என்னன்னா, இதுக்கு 4 வேதங்களும் 4 கிளைகளா இருக்கு. இந்த 4 கிளைகள்ல இருந்து 4 சுவையான மாங்கனிகள் அப்படிங்கிறது இங்க காய்க்கிறது.
இப்போ அந்த மரம் வந்து அந்த அளவுக்கு விருத்தியா இல்ல, ஆனாலும் அந்த மரம் வந்து அந்த க்ஷேத்திரத்துல இன்னும் நாம தரிசனம் பண்ணலாம், ஸ்தல விருட்சம் அப்படின்னு. இந்த திரு ஏகம்பம் அப்படிங்கிற இடத்துல மண்ணால சிவலிங்கத்தை புடிச்சு வச்சு காமாட்சி அம்மன் நித்தியம் பூஜை பண்ணிட்டு வரா. எப்போதுமே நாம ஒரு சத்காரியத்தை ஆரம்பிக்கிறோம், ஒரு ஸ்லோகம் சொல்றோம், ஒரு உபன்யாசம் கேட்கிறோம், ஒரு உபன்யாசம் சொல்றோம், இல்ல ஒரு கோவிலுக்கு போனோம், ஒரு நல்ல விஷயம் செய்யணும், ஒருத்தருக்கு உபகாரம் பண்ணணும். இந்த மாதிரி ஒண்ணு ஆரம்பிக்கும் போதே ஏதாவது ஒரு தடைங்கிறது வரும். இந்த தடையை தாண்டி நாம அதை செய்யறோமா அப்படிங்கிறதுதான் நமக்கு ஒரு பெரிய சேலஞ்ச். இத வந்து பகவானே இந்த மாதிரி ஒரு சின்ன கஷ்டத்தை நமக்கு கொடுத்து அந்த கஷ்டத்துல இருந்து நம்மளை கை தூக்கி விடுறதும் அவர்தான். அத வந்து இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த காமாட்சிக்கும் ஏகாம்பரேஸ்வரருக்கும் நடக்க போற இந்த ஒரு சின்ன பிரணய கலகம் அப்படிங்கிறது. காமாட்சி அம்மன் பரமேஸ்வரனை வந்து சிவலிங்கமா பிடிச்சு வச்சுட்டா, மண்ணால பூஜையும் பண்ண ஆரம்பிச்சுட்டா. இவள் எவ்வளவு தூரம் பக்தியோடையும் ஸ்ரத்தையோடையும் பூஜை பண்றா அப்படின்னு சோதனை பண்ணணும்னு பரமேஸ்வரன் கங்காதேவி அனுப்பி வைக்கிறார். பிரவாகமா போய் அந்த சிவலிங்கத்தை அழிச்சிடு அப்படின்னு சொல்றாரு. கங்காதேவி பிரவாகமா வரும்போது பார்வதி தேவி சொல்றா, நீயும் நானும் சகோதரிகள், என்னுடைய பூஜைக்கு நீ தடையா இருக்கக்கூடாது, திரும்பி போன்னு சொல்லிடுறா. தன்னுடைய சகோதரி சொன்ன உடனேயே கங்காதேவி திரும்பி போயிடுறா. இவளுடைய சிவ பூஜையை நாம தடுக்க கூடாது, இது மகா பாவம்னு சொல்லி திரும்பி போயிடுறா. பரமேஸ்வரன் பாக்குற அக்காவும் தங்கையும் சேர்ந்துட்டா, இப்ப அக்னி பகவானை அனுப்பி வைப்போம் அப்படி. அந்த இடம் பயங்கர உஷ்ணமா ஆயிடணும், பார்வதி தேவி பூஜை பண்றதுக்கே ரொம்ப சிரமமா இருக்கணும்னு சொல்லி அக்னி தேவனை அனுப்பி வைக்கிறார். அந்த இடம் அப்படியே அக்னியால ரொம்ப தகிக்கிறது. அம்பாளுடைய கண்ணறியே சூரியன் சந்திரன், மூன்றாவது நெற்றி கண்ணுல அக்னிதேவன் இருக்கு. பஞ்சாக்னிக்கு நடுவுலதான் மாங்காடுல பூஜை பண்ணினா அவளை அக்னிதேவன் என்ன பண்ணுவார்? அப்படி கிடையாது. இந்த இடத்துக்கு ஈஸ்வரனும் வரணும், பெருமாளும் வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன விளையாட்டு தான் இந்த அக்னிதேவன் வந்து இந்த இடத்த சுட்டு எரிக்கிறதுங்கிறது. அம்பாள் பாக்குறா, ஏற்கனவே சகோதரி கங்கையோட பேசியாச்சு, அடுத்தது நம்மளுடைய அண்ணா மகாவிஷ்ணுவை கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அண்ணா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறா. அண்ணா, இந்த இடம் ரொம்ப சுட்டு எரிக்கிறது, என்னை எப்படியாவது காப்பாத்து, நல்லபடியா இந்த பூஜை நடக்கணும் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணின உடனே சட்டு தங்கைகள் எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் அப்படின்னா அண்ணா ஓடி வந்துருவா. அதுக்கு மகாவிஷ்ணு ஒரு சாட்சி. அவர் என்ன பண்றாரு, பரமேஸ்வரனுடைய தலையில இருக்கிற சந்திரனை எடுத்துட்டு அந்த இடத்துக்கு வர நிலாத்திங்கள் துண்ட பெருமாள் அப்படிங்கிற பேரோட இன்னமும் அந்த கோவில்ல காட்சி அளிச்சுட்டு இருக்க அந்த பெருமாள் அங்க வந்து சந்திரன் அந்த இடத்துல காட்டி அந்த அக்னி தேவனுடைய அந்த உஷ்ணம் எல்லாம் குளிர்ந்து போகணும், தன்னுடைய தங்கையுடைய பூஜைக்கு எந்த ஒரு தடையும் ஏற்படக்கூடாது அப்படின்னு அந்த இடத்திலேயே நின்று அவளை காத்துண்டு நிக்கிற. அதனாலதான் காஞ்சிபுரத்துல ஏகாம்பரேஸ்வரர் கோவில்ல முதல் பிரகாரத்திலேயே நிலாத்திங்கள் துண்ட பெருமாள், சந்திரசூட்டேஸ்வர பெருமாள் அப்படிங்கிற பேரோட பெருமாள் காட்சி அளிக்கிறார். ஏகாம்பரேஸ்வரர் கிழக்க பார்த்துண்டும் இந்த நிலாத்திங்கள் துண்ட பெருமாள் மேற்க பார்த்துண்டும் ஒரே கோவில்ல காட்சி அளிக்கிறார். இந்த பெருமாளை திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் பண்ணி 108 திவ்ய தேசத்துல சிவாலயத்துக்குள்ள இருக்கிற ஒரு பெருமாளா இந்த பெருமாள் காட்சி அளிக்கிறார். பெருமாள் வந்து இவளை காப்பாத்துட்டார். இப்ப பார்த்த பரமேஸ்வரன் நாமளே அடுத்த தடையை உண்டாக்குவோம்னு சொல்லி கம்பா நதியா தானே கிளம்பி பிரவாகம் எடுத்துட்டு வர. அப்ப பார்வதி தேவி பாக்குறா, இனிமே நாம எதுவும் பண்ண முடியாது, இந்த சிவலிங்கத்தை நாம ஆலிங்கனம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டி தழுவிக்கிறா. அப்படி தழுவின உடனேயே அவளுடைய பக்தியை பார்த்து மெச்சி பரமேஸ்வரன் அந்த இடத்துல அப்படியே சிவலிங்கத்திலேருந்து காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுத்து பங்குனி உத்திர திருநாள்ல திருக்கல்யாணம் பண்ணிக்கிறார். காமாட்சி அம்மனுக்கும் ஏகாம்பரேஸ்வரருக்கும் இன்னைக்கும் பங்குனி உத்திரத்துல திருக்கல்யாணம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமா காஞ்சிபுரத்துல நடக்கிறது. காமாட்சி அம்மன் ஏகாம்பரேஸ்வரரை திருக்கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக காஞ்சிபுரத்துக்கு இப்படி வரா. இந்த காமாட்சி அம்மன் ஏகாம்பரேஸ்வரரை கட்டி தழுவிண்டு இருக்கா மாதிரியே இந்த கோவில்ல ஒரு அமைப்பு இருக்கும். தழுவு குழைந்தார் அப்படின்னு ஒரு சிலா ரூபத்துல இருக்கும். போனோம்னா தரிசனம் பண்ணலாம். இந்த க்ஷேத்திரம் ரொம்ப விசேஷமான க்ஷேத்திரம் காஞ்சி. இங்க வந்து ஒரே ஒரு அம்பாள் தான் மூலவர். நிறைய சிவாலயங்கள் இருக்கு. காஞ்சி பூரா திரும்ப திரும்பி எந்த பக்கம் பார்த்தாலும் சிவாலயங்கள் இருக்கும். எந்த சிவாலயத்திலையுமே தனி அம்பாள் சன்னதிங்கிறது கிடையாது. எல்லா சிவனுக்குமே ஒரே ஒரு அம்பாள் காமாட்சி அம்மன் மட்டும்தான். ஆனா அந்தந்த கோவில்ல சிவாலயம்னு இருந்தது, பரமேஸ்வரன் இருந்தார்னா அவர் கூட பார்வதி தேவியானவள் இருக்கணும். அப்பதான் நித்திய பூஜைகள் எல்லாமே நடக்கும். அது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல ஒரு உற்சவ காமாட்சியை அமைச்சு வச்சிருக்காங்க. அங்க வந்து எந்த உற்சவ காலம்னாலும் இந்த உற்சவ காமாட்சியோட பரமேஸ்வரன் வந்து புறப்பாடாகி வருவர். அப்படி புறப்பாடாகி எல்லா காமாட்சியும் ஈஸ்வரனும் இந்த காமாட்சி அம்மன் கோவில பிரதட்சணம் பண்ணிட்டு தான் போற ஒரு வழக்கம்.
இந்த க்ஷேத்திரமான காஞ்சிபுரத்துல நிறைய சிவாலயங்கள் இருக்கு. இதுல பாடல் பெற்ற சிவாலயங்களே நிறைய இருக்கு. அதுல ஒரு சில சிவாலயம் பேர் மட்டும் இப்ப சொல்றேன். ஏகாம்பரேஸ்வரர், சத்யநாதேஸ்வரர், மேற்றாலீஸ்வரர், ஓணக்காந்தீஸ்வரர், மல்லிகேஸ்வரர்னு சிவாலயங்கள் இருக்கு. ரொம்ப சிறப்பான சிவாலயங்கள். பாடல் பெறாம பல்லவர்கள் காலத்துல வந்த சிவாலயங்களும் நிறைய இருக்கு. கைலாசநாதர், கச்சபேஸ்வரர், முக்தீஸ்வரர், வழக்கருத்தீஸ்வரர் நிறைய பிரபலமான சிவாலயங்கள் காஞ்சிபுரத்துல இருக்கு. ஆனா இந்த எந்த கோவிலுக்கு போனோம்னாலும் அம்பாள் சன்னதி இருக்காது. காமாட்சி அம்மனே காஞ்சிபுரத்துடைய ஹிருதயத்துல ஒரே ஒரு அம்பாளா காட்சி அளிக்கிறார். இந்த காஞ்சி அப்படிங்கிற க்ஷேத்திரத்துக்கு விசேஷமா ரெண்டு தெய்வம் தான். ஒண்ணு காமாட்சி அம்மன், இன்னொன்னு தேவப்பெருமாள்ங்கிற வரதராஜ பெருமாள். காஞ்சி க்ஷேத்திரத்துல இந்த காமாட்சி அம்மன் கோவிலை மையமா வச்சுட்டு சுத்தி நிறைய சிவாலயங்கள், கொஞ்சம் பெருமாள் கோவிலோட இருக்கிற பகுதிய பெரிய காஞ்சி, சிவகாஞ்சி அப்படின்னு சொல்றோம். நிறைய பெருமாள் கோவிலும் கொஞ்சம் சிவாலயங்களும் இருக்கும். வரதராஜ பெருமாள் கோவிலை மையமா வச்சுட்டு இருக்கிற காஞ்சிபுரத்தை விஷ்ணு காஞ்சி, சின்ன காஞ்சி அப்படின்னு சொல்றோம். இந்த க்ஷேத்திரமே சோமஸ்கந்த ரூபத்துல அமைஞ்சிருக்கு. பொதுவா சிவாலயங்களுக்கு போனோம்னா சிவனை பிரதட்சணம் பண்ணிட்டு வரும்போது சோமஸ்கந்தர் அப்படின்னு ஒரு சன்னதி இருக்கும். பரமேஸ்வரன், பார்வதி ரெண்டு பேருக்கும் நடுவுல குழந்தையா முருகப்பெருமான் காட்சி அளிப்பார். இந்த க்ஷேத்திரமே தனியா ஏகாம்பரேஸ்வரர் கோவில், இன்னொரு பக்கம் காமாட்சி அம்மன் கோவில், நடுவுல முருகப்பெருமான் குழந்தை ரூபமா காட்சி அளிக்கிறார். அவர் குமரக்கோட்டம் அப்படிங்கிற கோவில், சின்ன கோவிலா இருக்கும். காமாட்சி அம்மன் கோவில்ல இருந்து ரொம்ப பக்கத்திலேயே இந்த குமரக்கோட்டம் இருக்கும். இந்த க்ஷேத்திரமே சோமஸ்கந்த ரூபத்துல இருக்கிற விசேஷம் அப்படிங்கிறதும் இந்த காஞ்சிக்கு இருக்கிற ஒரு சிறப்பு. இந்த க்ஷேத்திரத்துடைய விமானம் காமகோட்டி விமானம். அதாவது காமாட்சி அம்மன் கோவில் கொண்டிருக்கிற இந்த கோவிலுடைய விமானத்துக்கு பேரு காமகோட்டி விமானம். வெளியில இருக்கிற ராஜகோபுரம், 5 நிலையில இருக்கிற ராஜகோபுரம், உள்ள போனோம்னா துவஜஸ்தம்பம், அதுக்குள்ள காமாட்சி அம்மன் காயத்ரி மண்டபத்துக்குள்ள காட்சி அளிக்கிறார். அம்பாள் சன்னதிக்கு பின்புறத்துல பஞ்சகங்கான தீர்த்தம் இருக்கு. க்ஷேத்திரத்துடைய தீர்த்தம் செண்பக மரம் இந்த க்ஷேத்திரத்துடைய ஸ்தல விருட்சமா அமைஞ்சிருக்கு. இந்த கோவில்ல நிறைய சன்னதிகள் இருக்கு. அதுல பார்த்தோம்னா முக்கியமா சரஸ்வதி தேவிக்கு சன்னதி இருக்கும், அன்னபூரணிக்கு சன்னதி இருக்கும், ஆதிசங்கர பகவத் பாதாளுக்கு சன்னதி இருக்கும். இந்த அன்னபூரணி சன்னதி, அதாவது காமாட்சி அம்மனை பிரதட்சணம் பண்ணிட்டு வரும்போது அன்னபூரணி சன்னதிக்கு எதிர்த்தாப்புல பார்த்தோம்னா கண்ணாடியில ஒரு பெருமாள் தெரிவார். நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா 108 திவ்ய தேசங்களை பார்க்கணும்னு விசேஷமா போறவாளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இந்த பெருமாள் கள்ளப்பெருமாள், கள்ளப்பிரான் அப்படிங்கிற பேரோட இந்த க்ஷேத்திரத்துல காட்சி அளிக்கிறார். இந்த பெருமாள் இந்த க்ஷேத்திரத்துக்கு எப்படி வரார் அப்படின்னா, இங்க அஞ்சன காமாட்சின்னு சொல்றது மகாலட்சுமிய, காமகோட்டி காமாட்சிங்கிறது பார்வதி தேவி. அப்ப காமாட்சியும் மகாலட்சுமியும் ரொம்ப அனுகூலமா பேசிட்டு இருக்கா. அவர் நினைக்கிறார், மன்னியும் நாத்தனாரும் இவ்வளவு அனுகூலமா பேசிட்டு இருக்காளே, இவ என்ன பேசிட்டு இருப்பா, நம்ம மறைஞ்சிருந்து கேட்போமே அப்படின்னு சொல்லி தனியா மறைஞ்சு இருந்து காமாட்சி அம்மனும் மகாலட்சுமியும் என்ன பேசுறா அப்படிங்கறத கேட்டுட்டு இருக்க. இத காமாட்சி அம்மன் பாத்துடுறா. பாத்துட்டு, அண்ணா நாங்க 2 பேரும் அப்படின்னு அனுகூலமா பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு இங்க கள்ளனை போல ஒளிஞ்சுட்டு இருந்து பாக்குறியா? நீ இந்த க்ஷேத்திரத்துல இப்படியே கள்ளனாவே இருந்துரு. என்னுடைய சன்னதிக்கு பின்னாடியே நீ பக்தர்கள் வரவா எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இரு. உன்னை அப்படியே யாராலையும் தரிசனம் பண்ண முடியாது. உனக்கு எதிர்த்தாப்புல ஒரு கண்ணாடியை வச்சுடுறோம், அந்த கண்ணாடி வழியா உன்னை எல்லாரும் தரிசனம் பண்ணுவா அப்படின்னு சொல்லி அம்பாள் சன்னதிக்கு பின்னாடியே பெருமாள் காட்சி அளிக்கிற. இந்த பெருமாள் கண்ணாடி மூலியமா தான் நம்மளால அவரை தரிசனம் பண்ண முடியும். அம்பாள் கோவில்ல இருக்கிற ஒரே ஒரு திவ்யதேச பெருமாள் இவர் தான். சிவன் கோவில்ல இருக்க திருச்சியில பிக்ஷாண்டார் கோவில்ல இருப்பார். சிதம்பரத்துல நடராஜர் கோவில்ல கோவிந்தராஜ பெருமாள் இருக்கிறவா எல்லாரும் ஒரே கோவில்ல பெருமாளும் இருப்பா, சிவனும் இருப்பா. இப்ப நிலாத்திங்கள் துண்ட பெருமாள் கூட ஏகாம்பரேஸ்வரர் கோவில பெருமாளும் இருக்கா, சிவனும் இருக்கா. ஆனா அம்பாள் கோவில ஒரு அம்பாள் சன்னதியில பெருமாள் இருக்கார் அப்படிங்கிறது விசேஷமான இந்த பெருமாள். இவருக்கு பேர் ஆதிவராக பெருமாளாகவும் வாமன விமானத்தின் கீழே இருக்கார். காமாட்சி அம்மன் காமகோட்டி விமானத்தின் கீழவும், அவள் சன்னதிக்கு பின்பக்கத்திலேயே வாமன விமானத்துல ஆதிவராக பெருமாளா இந்த கள்ளப்பெருமாள் காட்சி அளிக்கிறார். 108 திவ்ய தேசங்கள்ல ஒரு திவ்ய தேசமா திருமங்கை ஆழ்வாரால மங்களாசாசனம் செய்யப்பட்ட பெருமாள் இவருடைய தாயாருக்கு பேரு அஞ்சலை வள்ளி, அதாவது அஞ்சன காமாட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அரூப மகாலட்சுமியே மகாலட்சுமி தேவியா, அதாவது மகாலட்சுமி, மகாவிஷ்ணு, காமாட்சி அம்மன் எல்லாரும் சேர்ந்து ஒரே கோவில்லையே காட்சி அளிக்கிற விசேஷம் அப்படிங்கிறது இங்க இருக்கு. காஞ்சிபுரத்துல காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போனா அடுத்த வாட்டி எல்லாரும் நிச்சயமா இந்த கள்ளப்பெருமாளை தரிசனம் பண்ணணும்.
அடுத்தது இந்த காமாட்சி அம்மனுடைய க்ஷேத்திரத்தை 4 யுகங்களா இருக்கு. ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொருத்தர் விசேஷமா பூஜை பண்ணிட்டு வரா. இதுல நாம ஒவ்வொரு யுகத்திலையும் யார் யார் பூஜை பண்ணிட்டு வந்தா அப்படிங்கறத கேட்கலாம். முதல்ல கிருத்த யுகத்துல துர்வாசர், குரோத பட்டாரிகர் அப்படிங்கிற துர்வாசர் பூஜை பண்ண. அவர் அம்பாள் மேல 2000 ஸ்லோகங்களை எழுதுறார். ஆத்யாத்விசதி அப்படின்னு அதை சொல்றோம். சௌபாகிய சிந்தாமணி கல்பம் அப்படின்னு ஒண்ணு எழுதியிருக்கு. அதாவது துர்வாச சம்ஹிதை அப்படின்னு சொல்லுவா. இதுல காமாட்சி அம்மனை எப்படி பூஜை பண்ணணும் அப்படிங்கிற விதிமுறைகள் எல்லாத்தையுமே அவரே எழுதியிருக்கு. அந்த விதிமுறைப்படிதான் இன்னைக்கும் காஞ்சிபுரத்துல காமாட்சி அம்மனுக்கு பூஜை அப்படிங்கறது நடக்கிறது. இந்த துர்வாச சம்ஹிதையில எப்படி சொல்லியிருக்கோ அதே போல யுகம் யுகங்களா அம்பாளுக்கு பூஜை நடக்கிறது. துர்வாசர் அப்படிங்கிறது யாருன்னா சாக்ஷாத் பரமேஸ்வரன். அவரே துர்வாசரா அவதாரம் எடுத்து இந்த காமாட்சி அம்மனை பூஜை பண்ணிட்டு வர. அதாவது எல்லாரும் சொல்லுவா துர்வாசர் அப்படிங்கிறவர், அவர் கோபம் வந்துடும் அவருக்கு, எல்லாருக்கும் சாபம் கொடுத்துருவார். சாபம் கொடுக்க கொடுக்க அவருக்கு சக்தி ஏறிடும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவர் ஒரு சொந்த அம்பாள் உபாசகர், தேவி உபாசகரா இருந்து காமாட்சி அம்மனை அனுதினமும் பூஜை பண்ணிருக்க. பரமேஸ்வரனே குரோத பட்டாரிகரான துர்வாசர அவதாரம் எடுத்து கிருத்தயுகத்துல பூஜை பண்ணினர். மகாவிஷ்ணு பரசுராமர அவதாரம் எடுத்து தன்னுடைய அவதார நோக்கம் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணி இந்த காஞ்சிபுரம் அப்படிங்கிற கஷேத்திரத்துக்கு 1500 ஸ்லோகங்களை காமாட்சி அம்மன் மேல எழுதி இவளை உபாசனை பண்ணி அதற்கு பிறகு கேரள தேசத்துக்கு போய் தவம் இருக்கு. அதாவது விஷ்ணுவும் சரி ஈஸ்வரனும் சரி அவதாரம் எடுத்து இந்த அம்பாளை பூஜை பண்ணிருக்கா. அடுத்தது துவாபர யுகத்துல யுதிஷ்டருடைய குருவான தௌமியாச்சாரியார் 1000 ஸ்லோகங்களை எழுதி இந்த அம்பாளை உபாசனை பண்றார். கலியுகத்துல முதல்ல சங்கர பகவத் பாதாளிங்க ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை பண்றார். சௌந்தர்ய லஹரியில அம்பாளுடைய கல்யாண குணங்களை பூரா வர்ணிக்கிறார். அவருடைய ரூபம், கல்யாண குணங்கள், அவர் எப்படி கட்டாட்சிக்கிறாங்கிறத பூரா வர்ணனை பண்றார். ஆனா அவருக்கு மேல ஒசத்தியா மூகாச்சாரியார் அப்படிங்கிறவர் இந்த காஞ்சிபுரத்துல காமாட்சி அம்மன் மேல 500 ஸ்லோகங்களை எழுதி ரொம்ப விசேஷமா இந்த கலியுகத்துக்கு ஒரு அம்பாள் எப்படி பிரத்யக்ஷமாவோ அப்படிங்கறத காட்டியிருக்கு. இந்த மூகாச்சாரியாருடைய சரித்திரத்தை நாம சுருக்கமா பார்ப்போம். வித்யாவதி அப்படிங்கிற ஒருத்தருக்கு பிள்ளையா பிறக்கிறார் மூக்கன் அப்படிங்கிற ஒரு பையன். இந்த பையனுடைய பெயர் என்னங்கிறது இனி வரைக்கும் யாருக்கும் தெரியல. வாய் பேச முடியாத பையன் அப்படிங்கறதுனால அவன் மூக்கன் அப்படின்னு சொல்றான். வித்யாவதிங்கிறவர் பெரிய பண்டிதர், ஞானி, ஜோதிடர் அப்படி இருக்கிறவருக்கு இப்படி ஒரு குழந்தை பிறந்துடுறது. இந்த குழந்தைக்கு ரொம்ப ஆசை அம்பாளை உபாசனம் பண்ணணும், அவ மேல நிறைய ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லணும் அப்படின்னு. ஆனா வாய் பேச வரல. அனுதினமும் அம்பாள் சன்னதியில உட்கார்ந்துட்டு அவளை நினைச்சுட்டு தியானத்திலேயே அங்கேயே ராவும் பகலும் இருக்கு அந்த குழந்தை. பக்கத்திலேயே ஒரு மகான் ஞானி ஒருத்தர் அம்பாளுடைய தரிசனம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி காமாட்சி அம்மன் சன்னதியில கடும் தவம் புரிஞ்சுட்டு இருக்கார். கண்ணை மூடிட்டு அவர் கண்ணை மூடிண்டு தியானம் பண்ணிட்டு இருக்கார், தவம் இருந்துட்டு இருக்கார். பக்கத்துல இந்த மூக்கன்கிற குழந்தை கண்ணை திறந்துட்டு அம்பாளை பார்த்துட்டு எனக்கு என்னைக்கு கருணை புரிய போறேன்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் போது அம்பாள் ஒரு நாளைக்கு ஆவிர்பவிச்சு வரா அந்த இடத்துல. மறுபடியும் அப்படியே நடந்து வரா கோவிலுக்குள்ள. அவர் நடந்து வரும்போது இந்த குழந்தை பார்த்துடுறது. தினமும் அம்பாளுடைய ரூபத்தை கண்ணு திறந்து பார்த்துட்டு இருக்கிறதுனால எதிர்த்தாப்புல வந்திருக்கிறது அம்பாள் அப்படின்னு இந்த குழந்தைக்கு தெரிஞ்சிடுது. உடனே இந்த குழந்தை என்ன பண்றது அப்படின்னா அம்பாளுடைய காலில் விழுந்து நமஸ்காரம் பண்றது. நமஸ்காரம் பண்ணிட்டு பேச்சு வரலங்கிறதுனால ப ப ம ம ப ப ப அப்படின்னு பேசுறது. அப்படி பேசும்போது நம்மளுடைய தவத்தை யாரோ கலைக்கிறான்னு சொல்லி ரொம்ப கோபம் வந்துடுறது இந்த மகான் ஞானி. அவர் கண்ணை திறந்து பார்த்து யாரோ ஒரு பெண்ணும் பையனும் நம்மளுடைய தவத்தை கலைக்கிறான்னு கோவப்பட்டு அந்த இடத்துல போயிடுற. அப்ப அம்பாள் பாக்குறா, வந்திருக்கிறது அம்பாள் தான்ங்கிறத உணராத ஒருத்தர், இவனுக்கு அனுகிரகம் பண்ணணுமா? பேச முடியாத இந்த குழந்தை நம்மளை பக்தி பண்ணிட்டு நம்ம காலில் விழுந்துட்டு இந்த குழந்தைக்கு அனுகிரகம் பண்ணணுமா? கோபம் இருக்கிறவாளுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டாம், நம்ம யாருங்கிறத உணராதவாளுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டாம், அந்த குழந்தைக்கு அனுகிரகம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவரை அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்றா. அவளுடைய கால்ல அப்பதான் மருதாணி இட்டுண்டு வரா. அந்த மருதாணியுடைய சாறு அந்த குழந்தையோட வாயில பட்டுறது. நமஸ்காரம் பண்ணும்போது அம்பாளோட பாதத்துல இருக்கு மருதாணியுடைய சாறு அந்த குழந்தையோட வாயில பட்டுறது. நிறைய பேர் தாம்பூலம் படுறதுன்னு சொல்றா, மருதாணி படுறதுங்கிறதும் நிறைய பேர் சொல்ற ஒரு இது. பாதத்துல அவன் நமஸ்காரம் பண்ணின உடனே இந்த மருதாணி அவனுடைய வாயில பட்ட உடனேயே
வாக்தேவியானவள் வாயில வந்து குடி வந்துடுற அம்பாள் தான் கண்ணால கலைவாணியான சரஸ்வதியும் மகாலட்சுமியையும் அனுகிரகம் பண்றாளே. ஞானம்ங்கிற ஒரு பெரிய செல்வத்தை இந்த குழந்தைக்கு அனுகிரகம் பண்ணிட்டா வாயை திறந்து இந்த குழந்தை பிரவாகமா சொல்றது மூக்க பஞ்சசதி அப்படிங்கிற 500 ஸ்லோகங்களை. இந்த 500 ஸ்லோகத்தையும் புஸ்தகத்தை பார்த்து நம்ம படிக்கும் போதே நமக்கு வந்து அவ்வளவு கஷ்டமா இருக்கும். அவ்வளவு சுலபமா சொல்ல முடியாது சம்ஸ்கிருதத்துல. எந்த ஒரு ஞானமும் இல்லாத குழந்தை அம்பாளுடைய ஒரு கட்டாட்சம் பட்ட உடனேயே எந்த அளவுக்கு அதுக்கு ஞானம் வருது அப்படிங்கிறது இதுவே கிருத்த யுகத்தின் துவாபர யுகத்திலும் திரேதா யுகத்திலையும் நடக்காம கலியுகத்துல ஒரு சத்தியமான விஷயமா நம்ம கண் முன்னாடி நடந்ததுதான் இந்த மூகாச்சாரியாருடைய சரித்திரம். இந்த மூகாச்சாரியார் சின்ன குழந்தையா 500 ஸ்லோகங்கள், அதுல ஆர்யா சதகம், ஸ்துதி சதகம், பாதாரவிந்த சதகம், கட்டாட்ச சதகம், மந்தஸ்மித சதகம்னு 5 பகுதி. ஒரு 100 ஸ்லோகங்களுக்கு ஒரு பேர். இதுல முதல்ல வர ஆர்யா சதகம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது, அம்பாளுடைய ரூப வர்ணனை. இந்த 100 ஸ்லோகத்துக்கும் என்ன ஒரு விசேஷம்னா, நிறைய பேர் அதுல பார்த்தோம்னா குழந்தைகளுக்கு சரியா பேச்சு வரல, பேச்சே வரல, இல்ல திக்கி பேசுறது, இல்ல சரியா முழு அந்த வயசுக்கான பேச்சு வரல, பெரியவாளுக்கே பேச்சுல பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறவாளும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பேச்செல்லாம் நன்னா வந்தாலும் நம்மளுடைய வாக்குக்கு ஒரு வலிமைங்கிறது வரணும். ஞானமா நம்மளுடைய வாயிலேந்து வார்த்தைகள் வரணும், அநியாயமான வார்த்தைகள் வரக்கூடாது, வாக்கு வந்து நல்ல பலம் படணும் அப்படின்னு நினைச்சா இந்த ஆர்யா சதகத்தை ஸ்ரத்தையோட பாராயணம் பண்ணிட்டு வர பேச்சு வராத பேச்சு தடங்கள்ல இருக்கிற குழந்தைகளுக்கும் சரி பெரியவாளுக்கும் சரி நல்ல பேச்சு வரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. எல்லாரும் இன்னும் நிறைய பேர் நம்பிக்கையோட இந்த ஆர்யா சதகத்தை வந்து பாராயணம் பண்றா. நம்மளுடைய வாக்கு விருத்தியானம்னு நினைக்கிற நிறைய பேர் இந்த ஆர்யா சதகத்தை வந்து தொடர்ந்து பாராயணம் பண்ணிட்டு வர வாக்கு நல்ல விருத்தியாகும். ஸ்துதி சதகம் அப்படிங்கறதுல அம்பாளை நல்லா ஸ்தோத்திரம் பண்றார். பாதாரவிந்த சதகத்துல 100 ஸ்லோகத்துல அவருடைய பாத கமலம் எப்படி இருக்கு அப்படிங்கறத வர்ணனை பண்றார். அடுத்தது கட்டாட்ச சதகம், அம்பாள் தன்னுடைய கண்ணால எப்படி நம்மளை வந்து கட்டாட்சிக்கிறான்னு 100 ஸ்லோகங்கள்ல வர்ணனை பண்றார். அடுத்தது மந்தஸ்மித சதகம், அவருடைய புன்முறுவலால எப்படி நமக்கு அனுகிரகம் பண்றா அப்படிங்கறத வந்து வர்ணிக்கிறார். இப்பேற்பட்ட ஒரு மகான் ஞானியா இந்த குழந்தை இருக்கே அப்படின்னு மார்த்தாண்ட வித்யா கணேந்திர சரஸ்வதி அப்படின்னு ஸ்ரீமடம், அதாவது காஞ்சி மடத்துடைய 19வது பீடாதிபதி கேள்விப்பட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறார். அந்த ஆச்சாரியால் ஆச்சரியப்பட்டு இந்த வித்யாவதின்னு இந்த மூக்கனுடைய அப்பா கிட்டையும் பத்தினியான இந்த மூக்கனுடைய அம்மா கிட்டையும் கேட்கிற, உங்களுடைய புத்திரனை உங்க புத்திரனா மட்டும் வச்சுக்காதீங்கோ, இந்த லோகத்துக்கே க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய ஒருத்தனா ஜெகத்குருவா ஆக்கறேன், 20வது பீடாதிபதியா இந்த பையனை நான் வந்து தேர்ந்தெடுத்திருக்கேன் அப்படின்னு அவ கிட்ட வந்து சம்மதத்தை வாங்கிட்டு இந்த குழந்தைய வந்து ஸ்ரீ மூக்க சங்கரேந்திர சரஸ்வதி அப்படிங்கிற திருநாமத்தை கொடுத்து ஸ்ரீமடத்துடைய 20வது ஆச்சாரியனா ஆக்குற. அதாவது ஊமையா பிறந்த ஒரு குழந்தை ஆச்சாரியனா உயர்ந்த நிலை அப்படிங்கிறது இந்த காமாட்சியின் கட்டாட்சத்தாலதான் நடந்தது. எல்லாராலையும் 500 ஸ்லோகத்தையும் சுலபமா சொல்ல முடியலன்னு நடமாடும் தெய்வம் அப்படின்னு சொல்றோமே காஞ்சி பரமாச்சாரியா ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகாபிரிவா இருக்காளே, அவள் சுவாமிகள் வந்து மூக்கசாரம் அப்படின்னு சொல்லி ஒரு சதகத்துல இருந்தும் சில செலக்டட் ஸ்லோகாஸ் அப்படின்னு சொல்றோம் தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்க. இந்த ஸ்லோகங்களை சொல்லுங்க மூக்க பஞ்சசக்தியுடைய சாரமா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மூக்க சாரத்தை நமக்கு அனுகிரகம் பண்றது. அதாவது வேகமான இந்த காலத்துல 500 ஸ்லோகங்களையும் ஒரு நாள்ல சொல்ல முடியல, 5 நாளா பிரிச்சு சொல்றதுக்கு கூட சிரமப்படுறாங்கிறதுனால அதை சுருக்கி பெரியவா வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணிருக்கா. இந்த காமாட்சி அம்மனை உபாசனை பண்ணிட்டு பெரியவா எவ்வளவு அற்புதங்கள் எல்லாத்தையும் நடத்திருக்கா அப்படிங்கறத நம்ம வந்து தினமும் கேட்டுட்டே இருப்போம். அதுக்கப்புறம் வந்து ஜெயேந்திர சரஸ்வதி பெரியவா, அப்புறம் விஜயேந்திர சரஸ்வதி பெரியவா, இப்ப இருக்கிற எல்லாருமே இந்த காமாட்சி அம்மனை ஆராதனை பண்ணிட்டுதான் லோகக்ஷேமத்துக்காக இன்னமும் வந்து எல்லா சேவைகளையும் செஞ்சுட்டு இருக்கா, நம்ம எல்லாரையும் அனுகிரகிச்சுட்டு இருக்கா அப்படிங்கிறது ஒரு விசேஷமான விஷயம். இந்த காஞ்சி கஷேத்திரத்துல ஒவ்வொரு யுகத்திலையும் காமாட்சி அம்மனை யார் யார் பூஜை பண்ணினா அப்படிங்கிறத கேட்டோம். நான் இந்த உபன்யாசத்துல நடுவிலேயே சொன்னேன், ஒரு கஷேத்திரத்திலையும் அம்பாளுக்கும் பெருமாளுக்கும் ஒரு ஒற்றுமைங்கிறது இருக்கும், அம்பாளுக்கும் பெருமாளுக்கும் சம்பந்தம்ங்கிறது இருக்கும். எந்த கஷேத்திரத்துக்கு வேணாலும் போகலாம், திருநெல்வேலியா இருக்கலாம், கும்பகோணமா இருக்கலாம், திருச்சியா இருக்கலாம், சென்னையா இருக்கலாம், காஞ்சிபுரமா, எந்த கஷேத்திரத்துக்கு நாம போறோம்னாலும் அந்த சிவாலயத்துல இருக்கிற அம்பாளுக்கும் பக்கத்துல இருக்கிற பெருமாளுக்கும் பார்த்தோம்னா சம்பந்தம் இருக்கும்.
மாங்காடுல இப்ப சொன்னேனே, மாங்காடுக்கு போறோம்னா காமாட்சி அம்மனை தரிசனம் பண்ணினா அந்த காமாட்சி தரிசனம் அதோட பூர்த்தி அடையாது. பக்கத்திலேயே வைகுண்ட பெருமாள் கோவில் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். நடந்து போற தூரத்துலதான் அந்த வைகுண்ட பெருமாள் கோவில் இருக்கும். இங்க வந்து பெருமாள் கையில மோதிரத்தோட காட்சி அளிக்கிறது விசேஷமா ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோட. இந்த மோதிரத்தை எதுக்கு வச்சுட்டு இருக்கேன்னா, அந்த காலத்திலேயே மாப்பிள்ளையா வரப்போற பரமேஸ்வரனுக்கு அணிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கையில மோதிரத்தோட தயார் நிலையில அம்பாள் இப்பதான் தவம் இருக்கா, அதுக்கப்புறம் பூஜை பண்ணி அதுக்கப்புறம் தான் காஞ்சிபுரத்துல போய் கல்யாணம் பண்ணிக்க போறா. ஆனாலும் தங்கையுடைய கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு கையில மோதிரத்தோட பெருமாள் காத்துட்டு இருக்க. அதே போல இந்த காஞ்சிபுரம்ங்கிற க்ஷேத்திரத்துல ஏகாம்பரேஸ்வரரை கூட அடுத்ததுதான் பாப்பா. காஞ்சிபுரத்துக்கு வரவா எல்லாரும் பெரிய காஞ்சியில காமாட்சி அம்மன், சின்ன காஞ்சியில தேவப்பெருமாளை பாப்பா. இவா ரெண்டு பேருக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கு. அதுல ஒரு சில ஒற்றுமையை மட்டும் சுவாரஸ்யமா பார்க்கலாம். இந்த தேவப்பெருமாள் அப்படிங்கிற வரதராஜ பெருமாள் தேவர்களுக்காகவே இந்த க்ஷேத்திரத்துக்கு தோன்றார். பிரம்மாவுடைய யாகத்திலேந்து ஆவிர்பவிச்சு வரார். அதாவது பிரம்மாவுடைய யாகத்திலேந்து ஆவிர்பவிச்சு வர்றதுனாலதான் அவருடைய முகத்துல பார்த்தோம்னா அந்த யாக அக்னியிலேந்து வந்து அந்த வடுவெல்லாம் இருக்கும். இன்னைக்குமே வந்து உற்சவரை பார்த்தோம் அப்படின்னா அந்த வடுவெல்லாம் இருக்கும். இந்த காமாட்சி அம்மனும் ஏகாம்பரேஸ்வரர் திருக்கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்தாலும் யாக அக்னியிலேந்து காமேஸ்வரனுடைய யாக அக்னியிலேந்து தான் முதல்ல பண்டாசுரனை வதம் பண்றதுக்கு தோன்றி வரா. சிதக்னி குண்ட சம்பவத்தான்னு சொன்னோம். அதே மாதிரி பங்காரு காமாட்சி பிரம்மாவுடைய யாகத்திலேருந்து தான் ஸ்வர்ண காமாட்சியா வரா. என்ன பண்றோம், தேவ பெருமானும் பிரம்மாவுடைய யாகத்திலேருந்து தான் வர, காமாட்சி அம்மானும் பிரம்மாவுடைய யாகத்திலேருந்து தான், சிவனுடைய யாகத்திலேருந்து வரா, பிரம்மாவுடைய யாகத்திலேருந்து பங்காரு காமாட்சி வரா. அதே போல ரெண்டு பேருமே தேவ காரியங்கள் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த க்ஷேத்திரத்துக்கு வரா. இந்த ரெண்டு பேருக்குமே நதியினால தடைங்கிறது இந்த க்ஷேத்திரத்துக்கு வரதுக்கு ஏற்படுறது. அதாவது பிரம்மாவுடைய யாகத்தை தடை பண்ணணுங்கிறதுக்காக சரஸ்வதி தேவி வந்து வேகவதி நதியா அந்த இடத்துக்கு வரா. திருவெக்காங்கிற திவ்ய தேசத்துல பாம்பனை மேல பள்ளி கொண்டு இந்த வேதவதியா வர சரஸ்வதி தேவிய வந்து ஆட்கொண்டு அவளுக்கு அனுகிரகம் பண்ணி அந்த பிரவாகத்தை குறைச்சு பிரம்மாவுடைய யாகம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு பெருமாள் அனுகிரகிக்கிறார். அதே போல பரமேஸ்வரன் கம்பா நதியா பிரவாகம் எடுத்து வந்து சிவபூஜை கலையணும்னு நினைக்கும் போது கம்பா நதி பூமிக்கு கீழே ஓடி பார்வதி தேவியானவள் இந்த லிங்கத்தை கட்டி அணைச்சுண்டு இந்த ஈஸ்வரனை திருக்கல்யாணம் பண்ணிக்கிறார். இந்த க்ஷேத்திரத்துக்கு இந்த பெருமாள் வரத்துக்கும் சரி, அம்பாளுடைய பூஜைக்கும் தடையா நதி அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. இந்த க்ஷேத்திரம் வந்து நிறைய ஆச்சாரியர்களை உருவாக்கி இருக்கு. வைஷ்ணவத்துல பார்த்தோம்னா ராமானுஜர்ல இருந்து வேதாந்த தேசிகர்ல இருந்து எல்லா ஆச்சாரியர்களும், தேவ பெருமாளுக்கு பேரே தியாக பீட்டம்னு பேரு, ஸ்ரீரங்கத்துல இருக்கிற பெருமாளுக்கு போக பீட்டம்னு பேரு. எல்லா ஆழ்வார்களும் ஆச்சாரியார்களும் இங்கதான் முதல்ல வருவா. அதுக்கப்புறம் அவ எல்லாரும் ஸ்ரீரங்கத்துக்கு கிளம்பி போயிடுவா. இந்த பெருமாள் பார்த்தோம் அப்படின்னா திருக்கச்சி நம்பிங்கிறவரோட பேசுவார். அவர் நிறைய பேரோட பேசியிருக்கார். பேசும் பெருமாள் அப்படின்னு, பேசும் வரதன் அப்படின்னு அவரை சொல்றோம். திருக்கச்சி நம்பிங்கிறவர் வந்து பிராமண குலத்துல எல்லாம் பிறக்கல. பெருமாளுக்கு ஆலவட்டம் பண்ற கைங்கரியம் ஸ்ரத்த பக்திங்கிறது வந்து ஜாதியினால கிடையாது அப்படிங்கிறதுக்கு அவரே ஒரு நிரூபணம். ஜெகதாச்சாரியரான ராமானுஜருக்கே குருவா இருக்கார் அப்படின்னா அவர் எப்பேற்பட்ட ஒரு உசக்தியானவர். பெருமாள் எப்படி கடாட்சிக்கிறார்னா ஜாதியை பார்த்து கடாட்சிக்கல, வயசை பார்த்து, அவ செய்யற வேலையை பார்த்து கடாட்சிக்கல. அதே போல இந்த க்ஷேத்திரத்துல இருக்கிற காமாட்சி அம்மனும் எந்த ஜாதிய பார்த்தும் மதத்தை பார்த்தும் எந்த ஒரு உடல்ல இருக்கிற ஒரு அங்கஹீனத்தை பார்த்து கடாட்சிக்கல. வாய் பேச முடியாத ஒரு குழந்தைய ஆச்சாரியனா உருவாக்குற அளவுக்கு ஒரு அம்பாள் கடாட்சிக்கிறா அப்படின்னா அவன் எப்பேற்பட்டவளா இருக்கும். பெருந்தேவி தாயாரோட இருக்கிற இந்த வரதராஜ பெருமாளும் சரி, ஏகாம்பரேஸ்வரரோட இருக்கிற காமாட்சி அம்மனும் சரி, பல மகான்களை உருவாக்கின ஒரு தெய்வங்களாவே இந்த காஞ்சி க்ஷேத்திரத்துல வந்து விளங்குறா. அதாவது இவள் வேறு அவர் வேறுங்கிறது கிடையாது, ரூபம் தான் வெவ்வேறு. அதனாலதான் அவ ரெண்டு பேரும் அண்ணா தங்கையா இருக்கா. எல்லா இடத்துலயும் ஒருத்தரோட ஒருத்தர் சேர்ந்தே இருக்கா. இந்த காஞ்சியோடைய சிறப்பு அப்படிங்கிறதே அதனாலதான். காஞ்சிபுரத்துக்கு போறவா எல்லாருமே பொதுவா காமாட்சி அம்மன், ஏகாம்பரேஸ்வரர், வரதராஜ பெருமாளை தரிசனம் பண்ணுவோம். அதாவது இந்த மூணு பேரை தரிசனம் பண்ணினோம்னாலே காஞ்சியோட தரிசனம் பூர்த்தின்னு நினைக்கிறோம். ஆனா அப்படி பண்ணாதீங்க. வரதராஜ பெருமாள்ல இருந்து ஏகாம்பரேஸ்வரர் கோவில் போறதுக்குள்ளேயே நிறைய சிவாலயங்கள், இப்ப நான் படிச்சேன் அந்த சிவாலயங்கள் எல்லாமே வரும். அதே போல 108 திவ்ய தேசங்கள்ல நிறைய திவ்ய தேசங்கள் கோவிலுக்குள்ள, கோவிலுக்கு பக்கத்துல 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 பக்கத்திலேயே அமைஞ்சிருக்கும். காஞ்சிங்கிற இடத்துக்கு போறோம்னா இந்த எல்லா கோவில்களையுமே நம்ம நிதானமா அந்தந்த கோவிலுடைய எப்படி அங்க பெருமாள் வந்தார் அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்டு நாம அனுபவிச்சு ஒரு தாயாரோட பெருமாள், ஒரு கோவிலின் எப்படி சிவன் வரார்,
இந்த கைலாசநாதர் கோவில்ல இருக்கிற சிற்பங்கள்லாம் ரொம்ப அதி அற்புதமா இருக்கும். பல்லவர்கள் காலத்துல வந்து குடவரை கோவிலா இருக்கு. பெருமாள் கோவிலும் ஒண்ணு அப்படிதான் இருக்கும். பரமேஸ்வர விண்ணகரத்தை பார்த்தோம்னா அந்த கோவிலும் அதே மாதிரிதான் இருக்கும். காமாட்சி அம்மன் கோவில் பக்கத்திலேயே பார்த்தோம் அப்படின்னா உலகளந்த பெருமாள் கோவில்ல 4 திவிதேசம் ஒரே கோவிலுக்குள்ளேயே முடிச்சு போயிடும். அது மாதிரி சிவாலயங்களுக்கும் பெருமாள் கோவிலுக்கும் பஞ்சமே கிடையாது. அவ்வளவு கோவில்கள் இந்த காஞ்சிபுரத்துல இருக்கு. காமாட்சி தரிசனம்ங்கிறது இந்த தரிசனம் எல்லாம் சேர்ந்து நடந்தது அப்படின்னா அது ரொம்ப ஒரு விசேஷமான தரிசனம். இந்த காமாட்சி அம்மன் இந்த க்ஷேத்திரத்துல இருந்துட்டு என்ன சொல்ல வரா அப்படின்னா, கணவன் பிள்ளை இவா எல்லாரோடையும் சேர்ந்து நம்ம ரொம்ப அனுகூலமாவும் சந்தோஷமாவும் வாழணும். அதே போல நம்மளுடைய பிறந்த அகமான நம்மளுடைய சகோதரர் அவளோட மனைவியோடையும் அனுகூலமா வாழணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாதான் இந்த க்ஷேத்திரத்துல அம்பாள் இருக்கா. அந்த கதைகள் நம்ம பொதுவா ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் கேட்டோம் அப்படின்னா நமக்கு டேக்அவேன்னு ஒண்ணு இருக்கும். அதுல வந்து ஒரு நல்ல விஷயம் இருக்கும். நீ கண்ணால மகாபாரதத்தை பார்க்க முடியாது, ராமாயணத்தை பார்க்க முடியாது. அதாவது அது வந்து சினிமாவாவோ சீரியலாவோ டிராமாவோ எடுத்தா நம்மளால பார்க்க முடியும். ஆனா இப்போ நம்ம அயோத்திக்கு போய் ராமர் எப்படி பிறந்தாருன்னு பார்க்க முடியாது. ராம ஜென்ம பூமி எங்க கோவில் இருக்கு பார்க்கும். மதுரைக்கு போறோம், மதுரால வந்து எப்படி கிருஷ்ண ஜென்ம பூமியை பாக்குறோம். ஆனா கிருஷ்ணர் எப்படி வாழ்ந்தார், ராமர் எப்படி வாழ்ந்தார், அதுல இருந்து நம்ம வாழ்க்கையில் நமக்கு என்னென்ன தேவை, நம்ம எப்படி இருக்கணும் எப்படி இருக்க கூடாது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பாத்துக்கிறோம். ஆனா க்ஷேத்திரங்களுடைய விசேஷம் என்ன அப்படின்னா இன்னைக்கும் நம்மளால போய் தரிசனம் பண்ண முடியும். இப்போ உபன்யாசத்துல சொன்ன முக்காவாசி விஷயங்களை நம்ம வந்து அங்க தரிசனம் பண்ண முடியும். அதாவது இந்த அரூப மகாலட்சுமி தபஸ் காமாட்சி இதை வேணா தரிசனம் பண்ண முடியாதே தவிர நான் சொன்ன க்ஷேத்திரம் தீர்த்தம் கோபுரம் எல்லாமே தரிசனம் பண்ண முடியும். இதையெல்லாம் நம்ம தரிசனம் பண்றதை தாண்டி டேக்அவே அப்படிங்கிறது நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா குடும்பத்துடைய ஒற்றுமை, குடும்பத்துடைய சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்கு. அம்பாள் நம்மளை எப்படி கட்டாட்சிக்கிற அவளுடைய பாதத்துல போய் நாம விழறோம் அப்படின்னா தன்னுடைய கையில இருக்கிற கரும்பு வில்லாலையும் புஷ்பபானத்தாலையும் இனிமையா நம்மளை எப்படி ஆட்கொள்ளுவா அப்படிங்கிற ஒரு டேக்அவேயை நம்ம எடுத்துட்டு தான் இந்த உபன்யாசத்தை வந்து நான் பூர்த்தி பண்ண போறேன். நிச்சயமா இந்த உபன்யாசத்தை கேட்கிற எல்லாருமே வந்து உங்களுடைய அகக்கண்கள்ல வந்து காமாட்சி அம்மனை மட்டும் கிடையாது, ஏகாம்பரேஸ்வரரையும் பெருந்தேவி தாயாரோட இருக்கிற தேவ பெருமாளையும் தரிசனம் பண்ணிருப்பேள் அப்படின்னு நினைக்கிறேன். இங்க எல்லாரும் நிச்சயமா காஞ்சிபுரத்துக்கு ஒரு தடவை போய் இந்த அம்பாளை தரிசனம் பண்ணுவோம். முடிச்சதுன்னா கூட வந்து பங்காரு காமாட்சி மாங்காடு காமாட்சி எல்லாமே தரிசனம் பண்ணுவோம். தரிசனமே பண்ண முடியாது, நான் ஃபாரின்ல இருக்கேன் வெளியூர்ல இருக்கேன்னாலும் அகக்கண்களால மனசால அவளை நினைச்சாலே அவ நம்ம எல்லாருக்கும் கட்டாட்சிப்போம் அப்படிங்கிறத ரொம்ப சந்தோஷத்தோடையும் பக்தியோடையும் ஸ்ரத்தையோடையும் சொல்லிட்டு இந்த உபன்யாசத்தை வந்து பூர்த்தி பண்ணிக்கிறேன். பெருந்தேவி தாயார் சமேத தேவ பெருமாளுக்கும் ரங்கநாயகி சமேத ரங்கநாத பெருமாளுக்கும் என்னுடைய நமஸ்காரம். அவளுடைய கருணை இருக்கிறதுனாலதான் இந்த உபன்யாசத்தை வந்து சொல்ல முடியுது. ஸ்ரீமாத்ரே நமக அப்படின்னு நம்ம சொல்றோம். அம்பாள் அவளே சிவனும் சக்தியும் சேர்ந்த ஒரு ஸ்வரூபம். இந்த சிவசக்தியுடைய ஒரு அனுகிரகம் அப்படிங்கிறது இருந்தது. அவளுடைய கண்ணால இந்த ஞானத்தையும் செல்வத்தையும் கொடுக்கறதுனாலதான் இன்னைக்கு இந்த உபன்யாசத்தை சொல்ற பாக்கியம் எனக்கு கிடைச்சது, கேட்கிற பாக்கியம் உங்க எல்லாருக்கும் கிடைச்சது. இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் ஜனனி மேம். அவளோட ஹயவதனா ஸ்லோகா ஸ்கூல், இந்த ஸ்லோகா ஸ்கூல்ல இருக்கிறவா, அதை தவிர நிறைய ஆடியன்ஸ் வந்து இதை கேட்கிறேன். எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த பெரியவா எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். இந்த உபன்யாசம் வந்து பூர காமாட்சி தரிசனம் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக முதல் ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கா. அவளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஸ்ரீ குருபியோ நமக. ஜெய ஜெய ஜெகதம்ப சிவே, ஜெய ஜெய காமாட்சி, ஜெய ஜெயாத்ரி சுதே, ஜெய ஜெய மகேஷ தைதே, ஜெய ஜெய சித்ககன கௌமுதிதாரே அப்படின்னு காமாட்சி அம்மனை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஸ்ரீ குருபியோ நமக. ஹரி ஓம். பாப்பா பிரவாகமா ஓடுறது. அப்படியே அவளோட வார்த்தைகள் வந்து விளையாடுறது அவளோட வாயில. அந்த ஒட்டியான பீடம்னு ஏன் சொல்றோம், ஸ்ரீபுரத்துல அம்பாள் எங்க இருக்கா, 7 மோட்சபுரிகள், பண்டாசுரவதம் எப்படி ஆச்சு, அதுக்கப்புறம் வந்து சிதக்னி குண்டத்துல இருந்து அம்பாள் எப்படி ஆவிர்பவிச்சுட்டு வரா, 18 கைகளோட 18 ஆயுதங்களோட எப்படி வரா, அப்புறம் காமகோட்டி பீடம்னா என்ன, அதுக்கப்புறமா வந்து ஸ்ரீசக்கரத்துல எப்படி இருக்காளோ அப்படியேதான் காஞ்சிபுரத்திலயும் இருக்கா. இதெல்லாம் சொல்லும் போதே அப்படியே நம்மளுக்கு மெய் சிலிர்க்கிறது. அப்படியே காமாட்சியை நம்ம இருந்த இடத்துல இருந்தே தரிசனம் பண்ணிக்கவும் முடிஞ்சது. ரொம்ப முக்கியமா காமாட்சி அப்படின்ற பேர் எப்படி வந்தது அதையும் சொன்னா நம்ம தெரிஞ்சுட்டோம்.
அதே மாதிரி அந்த க்ஷேத்திரத்துக்கு எப்படி வந்தா, அம்பாலோட ரூப வர்ணனை ஸ்தூல சூக்ஷ்ம காரண ரூபமா எப்படி இருக்கா, அப்புறமா அங்க இருக்கக்கூடிய இன்னும் சில அரூப மகாலட்சுமி இவாளை பத்தியும் நிறைய சொன்னா. மூலஸ்தான காமாட்சி, தபஸ் காமாட்சி, அப்புறம் மாங்காடுக்கும் காஞ்சிபுரத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை கனெக்ஷன் என்ன அப்படிங்கறதையும் சொன்னா. அப்புறம் பங்காரு காமாட்சி எப்படி வந்தா இதெல்லாமும் சொன்னா. காமாட்சியோட மட்டும் நிக்காம ஏகாம்பரேஸ்வரர் பத்தியும் சொல்றா. காமாட்சி இருக்கிற இடம் காமகோட்டி பீடம் அப்படின்னு, ஏகாம்பரேஸ்வரர் இருக்கிற இடம் திரு ஏகம்பம் அப்படின்னும், இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள். எவ்வளவு தடவை காஞ்சிபுரத்துக்கு போயிருந்தாலும் காமாட்சி அம்மனை நம்ம சேவிச்சிருந்தாலும் இந்த விஷயம்ல நம்மளுக்கு தெரியாம இருந்தது. இன்னைக்கு இவாளோட உபன்யாசத்து மூலமாக நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டோம். அடுத்த தடவை காஞ்சிபுரத்துக்கு நம்மளுக்கு போகிற ஐடியா இல்லைன்னாலும் இவா சொன்ன விஷயங்கள் நம்மள இப்பவே காஞ்சிபுரத்துக்கு கிளம்பு அப்படின்னு நம்மள இது பண்ற மாதிரியா இருந்தது இவளோட உபன்யாசங்கள். அது மட்டும் இல்லாம 4 யுகத்துல யாரெல்லாம் பூஜை பண்ணிருக்கா, கிருத்த யுகத்துல துர்வாசர் பூஜை பண்ணிருக்கார். இன்னொரு முக்கியமான விஷயம், துர்வாசர் தான் பரமேஸ்வரர் அப்படிங்கிற விஷயமே நம்ம இவளோட உபன்யாசத்துல இருந்து தெரிஞ்சுட்டோம். முக்கியமா நான் தெரிஞ்சுட்டேன். அதே மாதிரி துவாபர யுகத்துல கலியுகத்துல ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை பண்ணது, அப்புறம் மூகாச்சாரியாருக்கு எப்படி அந்த அனுகிரகம் வந்தது, ஊமையா இருந்த ஒருத்தரை எப்படி ஆச்சாரிய ஸ்தானத்துக்கு அம்பாள் கொண்டு வந்து விட்டா, இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இவ மூலமா கத்துண்டோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்ன ஐஸ்வர்யா மேடம்க்கு ஹயவதனா த ஸ்லோகா ஸ்கூல் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுண்டு, இவா மேலும் மேலும் இந்த காமாட்சி அம்பாலோட அனுகிரகம் அவளுக்கு கிடைச்சு அவளோட வார்த்தைகள் நல்ல விளையாடணும், அவளோட வாயிலிருந்து சரஸ்வதி தேவி எப்பவும் அவளோட நாக்குல குடியிருக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.